சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? Est-ce que vous êtes tous heureux? 8 காரியங்கள் பேசியிருக்கிறேன். Et j'ai parlé de 8 points. மொத்தம் 11 காரியங்கள். En tout, au total, il y en a 11. எத்தனை பேர் நேற்று வர கிடைக்கவில்லை என்று தான் வந்தீங்க? Et combien de personnes vous n'êtes pas venus hier? C'est aujourd'hui que vous êtes venus. ஓகே. நேற்று வந்தவர்கள் நேற்று அநேகம் பேர் லைவிலே பார்த்து அதிலே எனக்கு தெரிந்தவர்கள் எனக்கு என்னோட தொடர்பு கொண்டார்கள். Et il y en a beaucoup qui ont regardé hier en live et puis qui m'ont contacté, ceux qui me connaissent. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததாக சொன்னார்கள். Et il y en a beaucoup qui ont dit que c'était une bénédiction pour eux. இது இறையியல் ரீதியான அல்லது மூல உபதேசம் ரீதியான ஒரு பாடம் அல்ல. Et ce n'est pas une doctrine. பிரயோக ரீதியான பாடம். Mais c'est quelque chose qui est utile. ஆகவே பிரயோக ரீதியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத சில விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். Et nous sommes en train de voir des choses que nous devons faire et que nous ne devons pas faire. தனிப்பட்ட வாழ்க்கையிலே dans notre vie individuelle, ஒரு குடும்பமாக, en famille, ஊழியர்களாக, en tant que serviteur, சபையாக, en tant qu'église, நாம் ஏன் சில காரியங்களை செய்கிறோம் என்று பார்த்தோம். Et nous avons vu pourquoi nous faisons certaines choses. 11 காரியங்கள் பார்த்திருக்கிறோம். Nous avons vu 11 points. இப்போ அந்த 11 காரியங்களை நான் மறுபடி கடைசியாக 11ஐயும் நான் சுருக்கமாக சொல்லுவேன். Et je vais dire les 11 points rapidement. இப்போ நான் அந்த எஞ்சி இருக்கிற மற்ற 3 காரணங்களையும் நான் பேச போகிறேன். Et je vais parler des 3 autres choses qui manquent encore. அப்போ என்ன படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், de quoi nous sommes en train de parler? ஏன் செய்கிறோம்? Pourquoi nous le faisons? தனிப்பட்ட ரீதியாக நாம் செய்யும் காரியங்களாக இருக்கலாம். Ça peut être des choses que nous faisons personnellement. ஊழியர்களாக, சபையாக, குடும்பமாக செய்கிற காரியங்களாக இருக்கலாம். Ça peut être des choses que nous faisons en tant que serviteurs, en tant que famille, en tant qu'église. ஏன் செய்கிறோம்? Pourquoi nous les faisons? அந்த செய்கிற காரியம் நல்ல காரியமா கெட்ட காரியமா என்பது அல்ல இங்கே உள்ள பிரச்சனை. Et le problème, ce n'est pas que c'est des bonnes choses ou des mauvaises choses. ஆனால் ஏன் செய்கிறோம்? Mais pourquoi nous les faisons? இப்போ சில நேரம் வீடுகளிலே பெரிய LED டெலிவிஷன் வாங்குகிறோம். Et à la maison, nous achetons une grande télévision. ஏன் வாங்குகிறோம்? Pourquoi nous l'achetons? சில நேரம் வாங்குகிறோம். அநேகமாக எல்லாருடைய வீடுகளிலும் இப்படி ஒரு டெலிவிஷன் இருக்கிறது. ஆகவே அப்படி ஒன்று இருந்தால் தான் அழகு. Et parce que beaucoup ont ça chez eux, donc si on l'achète, c'est vraiment beau. சில நேரம் புதிய வியாபாரங்கள் தொடங்குகிறோம். Et parfois nous commençons des nouveaux commerces. ஏன் தொடங்குகிறோம்? Pourquoi nous le faisons? ஒருவர் அந்த மாதிரி ஒரு வியாபாரம் தொடங்கி அவர் நன்றாக இருக்கிறார். Parce qu'une personne a commencé ainsi et puis il est bien. அதனால் செய்கிறோம். Et c'est pour ça que nous le faisons. இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகளிலே ஆராதனை முறைகள் பயங்கரமாக காப்பி அடிக்கப்படுகிறது. Il y a beaucoup dans des églises pentecôtistes qui les cultes sont copiés. ஒரு சின்ன சபையிலே ஆராதனை நடக்கிற விதத்தை பார்த்து பெரிய சபை காப்பி அடிக்காது. Et les cultes qui se passent dans une petite église ne sont pas copiés par les grandes églises. ஆனால் பெரிய சபையிலே செய்கிற காரியங்களை பார்த்த சின்ன சபைகள் அது மாதிரி செய்ய பார்க்கும். Mais ce que les grandes églises font, les petites églises essayent de refaire pareil. இப்படி பல காரணங்கள் நிமித்தமாக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். Et par plusieurs raisons nous faisons beaucoup de choses. அந்த 11ஐயும் நான் கடைசியில் உங்களுக்கு மறுபடி ஞாபகப்படுத்த போகிறேன். Et les 11, je vais vous les rappeler à la fin. ஞாபகப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்ப தேவைப்பட்டால் மனம் திரும்ப வைத்து, et si nous avons besoin devant le Seigneur nous repentir, nous allons nous repentir. ஜெபித்து தான் முடிப்பேன் இன்றைக்கு 1 மணி ஆகும்போது. Et lorsqu'il sera 1 heure, je vais finir avec la prière. மாலையிலே வேறொரு செய்தி. நீ இந்த 11ம் போதும். Et cet après-midi il y aura un autre message. Ces 11 suffisent. இப்போ 9, 10, 11ஆம் காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். Et je vais vous apprendre les 9, 10 et 11e points. நாம் சில காரியங்களை ஏன் செய்கிறோம்? 9வது காரணம். Et les choses pourquoi nous les faisons, le 9e point. என் மனதுக்கு பட்டது, ce qui me touche à cœur, அதனால் செய்தேன். et c'est pour ça que je l'ai fait. இந்த தமிழர்களுக்கு இந்த வார்த்தை அதிகமாய் வரும். Et pour les Tamouls, il y a vraiment ces mots qui viennent. என் மனசுக்கு பட்டதை நான் செய்வேன். Et j'ai fait ce qui me plaît à cœur, qui me tient à cœur. அதை சொல்லும்போது அவ்வளவு கவர்ச்சியாக, அவ்வளவு அழகாக இருக்கும். Et lorsqu'ils vont le dire, ce sera vraiment avec une grande beauté. என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் செய்வேன். J'ai fait ce qui me paraît juste pour mon cœur.
கேட்டிருக்கீங்களா? Est-ce que vous avez déjà entendu? நீங்களே கூட சொல்லியிருப்பீங்களே, Vous l'avez sûrement dit vous aussi. என் மனசுக்கு பட்டதை நான் செய்வேன். J'ai fait ce qui me touche, qui me tient à cœur. இப்போ சில அதிக பிரசங்கி கிறிஸ்தவர்கள் Il y a beaucoup de grands chrétiens ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் அப்பட்டமாய் சொல்லி இருக்கிறதை கூட செய்ய மாட்டார்கள். Ils ne feront même pas ce que la parole le dit vraiment, ஏனென்றால் அது மனதுக்கு படவில்லையா. parce que ça ne leur tient pas à cœur. ஒரு தடவை இஸ்ரவேலிலே வைத்து Et une fois en Israël, நான் ஞானஸ்நானத்தை பற்றி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். j'ai enseigné à propos du baptême. அப்போ முழுக்க ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் வேதத்திலே இருந்து கற்றுக் கொடுத்தேன். Et je leur ai appris à propos du baptême à immersion. வேதத்திலே இருந்து வசனத்திலே அப்பட்டமாக இருக்கிறது. Et sur la parole, c'est écrit. அதாவது இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், Et Jésus a pris le baptême. ஞானஸ்நானம் எடுக்க சொல்லுகிறார். Il a dit de prendre le baptême. அப்போ இதெல்லாம் சொல்லி இது இந்தியர்களோடு நான் போயிருந்த ஒரு சமயத்தில். Et c'était une fois où je suis parti avec des Indiens. அப்போ நான் ரொம்ப தெளிவாக ஞானஸ்நானத்தை பற்றி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு Et après avoir clairement expliqué ce qu'est le baptême, நான் கேட்டேன், எத்தனை பேர் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எடுக்க விரும்புகிறீர்கள்? et j'ai demandé combien de personnes qui ont pris le baptême voulaient encore prendre le baptême. அப்ப ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எத்தனை பேர் கையை தூக்கினார்கள்? Et ceux qui n'ont pas pris le baptême, il y en a beaucoup qui ont levé la main. அப்போ எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்க போகிறீர்கள்? Et combien de personnes vous allez prendre le baptême? ஒரு அம்மா கையை தூக்கவில்லை. Il y a une mère qui n'a pas levé les mains. அப்போ நான் அந்த அம்மாவிடத்துல கேட்டேன், Et j'ai demandé à cette mère, இவ்வளவு நான் வார்த்தையிலிருந்து கற்றுக் கொடுத்தேனே அம்மா, இன்னும் உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க தோன்றவில்லையா என்று கேட்டேன். et j'ai demandé, j'ai enseigné beaucoup à propos du baptême et ça vous a pas, ça vous a pas touché. அவர் சொன்னார், Et elle a dit, ஆண்டவர் என் மனதுக்கு பேசட்டும். le Seigneur qui me parle à mon cœur. ஆண்டவர் என் மனதுக்கு பேசினால் கட்டாயம் எடுப்பேன். Et si le Seigneur me parle vraiment au cœur, je le prendrai. எனக்கு ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறிடுச்சு. Et mon âme, mon esprit, mon corps ont changé de place. இது யாரு, இந்த இந்திய குரூப்போட வந்திருக்கிறேன், இவங்க எனக்கு சம்பந்தம் இல்லாதவங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. Et j'ai oublié qui est cette personne, qu'elle a aucun rapport avec moi. என்னுடைய ஜனங்களுக்கு எப்படி திட்டுவனோ அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் திமிரு பிடிச்சவங்க. Et j'ai dit, c'est comme ça qu'on appelle les gens qui sont égoïstes. நினைச்சேன் அந்த பாஸ்டரோடையும் அந்த குரூப்போடையும் நான் இஸ்ரவேலுக்கு போறது இதுதான் கடைசின்னு நினைச்சேன். Et j'ai pensé que c'est la dernière fois que j'irai en Israël avec ces personnes-là. ஆனா அப்புறமேல அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, பாஸ்டர் சுரேஷ் சூப்பரா சொன்னீங்க, எங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாததை நீங்க சொல்லிட்டீங்க. Et le pasteur m'a appelé, m'a dit, vous l'avez clairement bien dit, parce que ce que nous ne pouvons pas dire, vous l'avez dit. அன்பானவர்களே, வேதத்திலே ஏதாவது ஒன்று சொல்லி இருக்கும், ஆனால் Et si sur la parole il est dit une chose, அது என் மனதுக்கு ஆவியானவர் பேசட்டும் என்று ஒரு விசுவாசி சொன்னால், et s'il y a un fidèle qui dit que le Seigneur me parle au cœur, அந்த விசுவாசி திமிர் பிடித்தவன். et c'est vraiment un fidèle qui est orgueilleux. திமிர் பிடித்தவள், C'est quelqu'un qui est orgueilleux. கொழுப்பு அதிகம், Il y a beaucoup qui est vraiment orgueilleux. அசிங்கத்தனமான ஒரு விசுவாசி. C'est quelqu'un de vraiment détestable. ஆண்டவர் 40க்கும் அதிகமான பரிசுத்தவான்களை கொண்டு Et avec plus de près de 40 saints, அருமையாக 66 புத்தகங்கள் கொண்ட வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். et il nous a donné la Bible qui contient 66 livres. அதுதான் தேவனுடைய வார்த்தை. Et c'est ça la parole de Dieu. அதிலே ஆண்டவர் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். Et il a dit tout ce qu'il fallait dire dedans. எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாரா பாஸ்டர்? Est-ce que pasteur il a tout dit? ஆமா. Oui, il a tout dit. இல்லையே, எனக்கு அப்படி தெரியலையே. Non, je vois pas la chose comme ça. நீங்க வாசிக்கிறது இல்ல? Mais vous ne lisez pas. ஐயோ, ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன் பாஸ்டர். Pasteur, je lis tous les jours. நம்ம பெந்தகோஸ்தக்காரன் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற லட்சணம் தெரியுமா என்னன்னு? Vous savez pourquoi les chrétiens aujourd'hui lisent, les pentecôtistes lisent tous les jours? அவனுக்கு பிடித்த வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் போட்டு கொண்டிருப்பான். Et ils vont prendre juste les paroles qui leur plaisent et ils vont me remercier pour cela. இப்போ நான் குற்றமா சொல்லல, யதார்த்தமா சொல்றேன். Je ne suis pas en train de critiquer, je le dis en général. இப்போ இந்த 1000 ஸ்தோத்திர பலி, 5000 ஸ்தோத்திர பலி, 100 ஸ்தோத்திர பலின்னு புத்தகம் விடுறாங்க, டிவிகள்ல வருது, ஏகப்பட்டது இருக்கு தானே? Et il y a des livres, des reportages, tout ça sur les 1000 remerciements. அந்த ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தா, Et si vous regardez tous ces remerciements, இந்த நமக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிற வசனங்களா தான் இருக்கும்.
Et c'est vraiment des paroles qui nous plaisent, qui sont une bénédiction pour nous. நிறைய சங்கீதங்கள்ல இருந்து தான் வரும். Et ça vient souvent des psaumes. அதுதான் இருக்கவே இருக்க 150 அதிகாரங்கள் கொண்ட சங்கீதம். Et c'est pour ça qu'il y a 150 chapitres des psaumes. அதுல இருந்து ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் Ils எடுப்பார்கள். vont prendre de là tous les sacrifices de remerciement. எங்கேயாவது ஒப்பதியா புத்தகத்துல இருந்து ஸ்தோத்திர பலி வாசிக்கிறது Et கேட்டிருக்கீங்க? vous avez déjà vu de Abdia prendre des prières de remerciement? 2 நாளாகமத்துல இருந்து யாராவது சொல்றது Et vous கேட்டிருக்கீங்களா? l'avez déjà entendu de dire à propos de Chroniques, நீதிமொழிகள் பிரசங்கி de Proverbes, d'Ecclésiastes? சில பேர் வேதம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் பக்கம் பிரசங்கி பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். Et il y en a beaucoup qui regardent même pas du côté des Proverbes et des Ecclésiastes. பிரசங்கிக்கு போனா எல்லாம் மாயை 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 எல்லாம் மாயை எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது. Et si on va dans Ecclésiastes, il est dit vanité, vanité, vanité. ஆனால் தடவி கொஞ்சுகிற அந்த சங்கீதத்திலேயே தாபரிப்பார்கள். Mais ils sont toujours en train de regarder les psaumes qui sont en train de caresser. முழு வேதத்திலும் ஆண்டவர் பேசுகிறவற்றை எல்லாம் பேசி முடித்து விட்டார். Et sur toute la Bible, le Seigneur a parlé de tout ce qu'il avait à dire. ஆண்டவர் எதை பேசினாலும் அதை வேதத்தின் மூலமாய் நிரூபிப்பார். Et tout ce qu'il a parlé, il va le prouver par la parole. ஆனால் என் மனதுக்கு பட்டதை தான் செய்வேன், என் மனதுக்கு ஆண்டவர் பிரத்யேகமாக பேச வேண்டும் என்று சொல்லுவது திமிரை காட்டும். Et si nous sommes en train de dire que le Seigneur parlera directement à mon cœur, nous sommes en train de montrer notre orgueil. ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Il y en a qui ne l'acceptent pas. பாஸ்டர், ஆண்டவர் எங்க மனசுக்கு பேசணும்னு நாங்க எதிர்பார்க்க கூடாதா? Et Seigneur, pasteur, nous ne devons pas espérer que le Seigneur parle à notre cœur. ஆண்டவர் எங்களுடைய மனசுக்கு பேச மாட்டாரா? Le Seigneur ne va pas parler à notre cœur. ஆண்டவர் வசனத்தை எங்களுடைய உள்ளத்துல உறுதிப்படுத்த மாட்டாரா? Le Seigneur n'affermira pas sa parole dans notre cœur. இப்படி சொல்லுவாங்க, அந்த பரிசுத்த டாக் மட்டும் விடுவாங்க நம்ம பெந்தகோஸ்தக்காரங்க. Et les pentecôtistes sont en train de parler des paroles saintes. ஆனால் ஆண்டவர் வேதத்திலே ஒன்றை சொல்லி இருந்து Et si le Seigneur dit quelque chose dans la parole, நாம் அதற்கு கீழ்ப்படியாத போது et si nous l'obéissons pas, அவர் நம்முடைய மனங்களிலே வந்து உறுத்தி நமக்கு சொல்லி கொண்டிருக்க மாட்டார். il sera pas là à venir parler à notre cœur. ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். Je vous dis certains exemples. ஞாயிற்றுக்கிழமை யாரையும் ஆண்டவர் சர்ச்சுக்கு போ சர்ச்சுக்கு போ சர்ச்சுக்கு போ என்று உந்தமே மாட்டார். Le Seigneur ne poussera pas quelqu'un à aller à l'église le dimanche. வணங்குதா? ஒரு நாளும் காலையில எழுந்தவுடன் ஜெபி 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 என்று ஆண்டவர் சொல்லவே மாட்டார். Le Seigneur ne dira pas prie prie dès que tu te lèves le matin. பைபிள் வாசி, வேதத்தை வாசி, வேதத்தை வாசி சொல்லவே மாட்டார். Il ne dit pas lis la Bible, lis la Bible. ஏனென்றால் இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன, நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவை. Parce que c'est déjà dit dans la parole et c'est des choses que nous devons faire obligatoirement. அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கும் பொழுது நம்முடைய மனங்களிலே பேச மாட்டார். Et s'il l'a déjà dit, il va pas le dire à mon cœur. ஆண்டவர் பேசினா நான் தசம பாகம் கொடுப்பேன். Et si le Seigneur me parle, je donnerai la dîme. பயப்படாத, பேசவே மாட்டார். N'aie crainte, il va pas parler. சாகும் வரைக்கும் கொடுக்கவே தேவையில்லை. Et jusqu'à que tu meurs, t'as pas besoin de le donner. வேதத்திலே அப்பட்டமாக எழுதி இருக்கிறது. Il est bien écrit clairement que sur la parole. வேதத்திலே இருக்கிறதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கவே மாட்டார். Ce qui est sur la parole, il va pas tout le temps en train d'être affirmé la chose. ஆனால் இது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகத்திலே இருப்பவர்கள் கூட இப்படி தான் சொல்லுகிறார்கள். Et aujourd'hui, non seulement les chrétiens, mais aussi les gens du monde sont en train de dire pareillement. என் மனதுக்கு பட்டதை நான் செய்வேன். Je ferai ce qui me tient à cœur. சரி, இந்த மனது அல்லது இருதயம் இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? Et on va voir de quoi que dit la parole à propos du cœur. எங்க சொல்லுங்க பாப்போம். இருதயமானது Le cœur, திருக்குள்ளதும், il est சும்மா impur. உங்க வீட்டு என் வீட்டு கேடு இல்ல, மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. Il est vraiment très impur. இப்போ திருக்குள்ள இருதயம் எப்படிப்பட்ட விஷயங்களை நினைக்கும்? Et ce cœur, de quel genre de choses il va penser? திருக்குள்ள விஷயங்களை தான் நினைக்கும். Il va toujours être en train de penser à des choses impures. மகா கேடுள்ள இருதயம் எப்படிப்பட்ட விஷயங்களை நினைக்கும்? Et ce cœur impur, de quel genre de choses il va penser? மகா கேடுள்ளதை தான் Il நினைக்கும். va penser à de grandes choses impures. வேதத்திலே எங்கேயுமே ஆண்டவர் சொல்லவில்லை. Sur la parole, le Seigneur à aucun endroit il a dit. நல்லா கேட்டுக்கிறீங்க. வேதத்திலே எங்கேயுமே ஆண்டவர் சொல்லவில்லை. À aucun moment le Seigneur a dit dans sa parole. உன் இருதயத்தை எனக்கு தா. Donne-moi ton cœur. ஏன்னா ஆண்டவருக்கு வியாதியே இல்லையே. Parce que le Seigneur n'a pas de maladie. அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? Est-ce qu'il est fou? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதையும் எனக்கு கொடுன்னு சொல்றதுக்கு. Et pour dire que ce qui est impur et tout ce qui est vraiment impur, tu me le donnes. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. Le Seigneur ne dira pas ainsi.
மற்றது அவர் சும்மா இருதயத்தை விரும்பவே இல்லை. Et le Seigneur n'a pas désiré le cœur simple. எப்படிப்பட்ட இருதயத்தை விரும்புகிறார் தெரியுமா? Vous savez quel genre de cœur il désire? அந்த இருதயம் நொறுங்கி Et si le cœur est brisé, நறுங்குண்டு, s'il est détruit, அதாவது நொறுங்கி நறுங்குண்டது என்றால் என்ன அர்த்தம்? et qu'est-ce que ça veut dire? இப்ப அதுக்கு கேடு நினைக்கிறது கூட முடியல. Il peut même pas penser à des choses impures. திருக்குள்ளதாய் இருக்க கூட Il முடியவில்லை. peut pas être impur. திருக்குள்ளதாயும் மகா கேடுள்ளதாயும் செயல்பட முடியாத நெருக்கப்பட்ட நிலையிலே இருக்கிற இருதயம் தானாம் ஆண்டவருக்கு Mais le பிடிக்கும். Seigneur désire les cœurs brisés, les cœurs oppressés. நம்ம ஆளுக்கு இது புரியாது. Mais nos gens-là, ils comprennent pas cela. நம்ம ஆள் என்ன அர்த்தத்தை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? Vous savez la signification qu'ont nos gens வேதனையோடு வேதனை avec la tristesse? வேதனை வருது இல்லையா? Vous voyez la tristesse? அதுதானா இருதயம் நறுங்குண்டது. Et c'est ça qui est le cœur brisé. கவலை, La tristesse, துக்கம், quand on est dans la douleur. இதுதானாம் அந்த இருதயம் நொறுங்குண்டது. Et c'est ça quand le cœur est oppressé. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் என்றால், Et si le cœur est brisé et oppressé, துக்கம் நிறைந்த, வேதனை நிறைந்த, கவலை நிறைந்த இருதயத்தை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். c'est le cœur qui est attristé, c'est le cœur qui est dans la douleur que le Seigneur aime. இது அறிவு கெட்ட அர்த்தம். Et c'est une définition qui est vraiment insensée. உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? Vous connaissez la vraie définition? கேடு நினைக்க முடியாத அளவுக்கும், Et afin de ne pas penser à des choses impures, திருக்குள்ளதாய் செயல்பட முடியாத அளவுக்கும், et pour des choses qui sont vraiment mauvaises, நொறுங்குண்டு நறுங்குண்டு, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹெல்ப்லெஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது. ils sont vraiment oppressés et un cœur brisé. அதாவது C'est-à-dire, ஆண்டவருக்கு ஒரு என்ஜின் தேவைப்படுகிறது. என்ஜின். le Seigneur a besoin d'un moteur. எப்படிப்பட்ட மெஷின் தெரியுமா? Quel genre de moteur? நன்றாய் வேலை செய்கிற மெஷின் அல்ல. Ce n'est pas un moteur qui marche vraiment bien. உடைந்து நொறுங்கி ஒயர் எல்லாம் இழுபட்டு பிஸ்டன் எல்லாம் அங்க இங்க போய் அதை பார்க்கும் போதே ஐயோ இதுல ஒண்ணுமே பண்ண முடியாதே. Et c'est un moteur qui est vraiment cassé, détruit, où les pistons sont ressortis. அப்படிப்பட்ட என்ஜின் தான் ஆண்டவருக்கு தேவை. Et c'est ce genre de moteur que le Seigneur a besoin. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? Et que fera le Seigneur? தனக்கு இஷ்டமான வயரை எடுத்து தனக்கு இஷ்டமான விதத்திலே கொழுவுவார். Et il va prendre le fil qu'il veut et il le brochera comme lui le souhaite. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். Et comprenez bien. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் என்பது, le cœur brisé et oppressé, வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கின்ற கவலையான இருதயம் அல்ல. ce n'est pas un cœur attristé dans la douleur qui est en train de pleurer. செயல்பட முடியாத அளவு உடைந்து போன ஒரு இருதயம். Mais c'est un cœur cassé de manière à ne plus fonctionner. அதாவது இது எந்த சம்பவத்தில் ஆண்டவர் பேசுகிறார் என்றால், Et dans quelle situation le Seigneur parle? Dans quel passage? ஒரு பாவி ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வருகின்ற அந்த விடயத்தில் பேசுகிறார். Il le parle lorsqu'un pécheur vient vers le Seigneur. ஒரு பாவி எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர வேண்டுமாம்? Et un pécheur dans quelle situation il doit se trouver? என்னை பாருங்க எல்லாரும். Regardez-moi tous. கையை தூக்கு. முடியல. Et lorsqu'on va lui demander de lever la main, je ne peux pas. இடது கையை தூக்குங்க. Lève la main gauche. முடியல. Je ne peux pas. தலையை ஆட்டுங்க. Bouge la tête. ஆடுது இல்ல. Et ça ne bouge pas. அந்த ஆமா சொல்ற மாதிரி கழுத்தை ஆட்டுங்க. Hoche la tête comme si tu disais oui. முடியல. Je n'arrive pas. காலை தூக்குங்க. Lève le pied. முடியல. Je n'arrive pas. ஒண்ணுமே முடியல. Je ne peux rien. இருதயம், le cœur, ஒன்றுமே செயல்பட முடியாத அளவுக்கு அப்படியே செத்தது போல நொறுங்கி நறுங்கி, ஐயோ ஆண்டவரே பாவி ஐயா நான், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. Et la parole parle du fait que le cœur est brisé et oppressé en disant que je suis un pécheur. நம்ம பொம்பளைகளுக்கு என்னன்னா, புருஷனோட பிரச்சனை வந்துட்டா ஆண்டவரே இருதயம் நொறுங்குண்டவளாய் உம்முடைய சமூகத்தில் வந்து கதறுகிறேன் நாதா. Aujourd'hui, nos femmes, lorsqu'ils sont en problème avec leur mari, ils prient en disant je suis dans la douleur, j'ai le cœur brisé et oppressé. ஆண்டவர் சொல்லுவாரு, உன் இருதயம் ஓவரா நல்லா இருக்கு, அதுதான் பிரச்சனை. Et le Seigneur va dire ton cœur est vraiment bien, c'est ça le problème.
சில ஆம்பளைகள் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே Et il y a des hommes qui vont dire, நினையாத நேரத்தில் என் வேலை போய் விட்டது ஆண்டவர். et dans une situation pareille, mon travail est parti. இந்த இருதயம் நொறுங்கினவனை பாரும் ஐயா. Regarde ce moment où mon cœur est brisé. இல்ல, Non. ஆண்டவர் சொல்றார், பொய் சொல்லாத. Et le Seigneur dit, ne mens pas. உன் இருதயம் நொறுங்குடல, நீ கவலையில இருக்கிற. அது Et வேற. ton cœur n'est pas brisé, mais tu es dans la tristesse. கவலை, வேதனை, வியாதி இதெல்லாம் வேறு. La tristesse et la douleur, c'est autre chose. ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், Mes ஒரு frères et புது sœurs. காரியம் படிச்சுக்கிட்டீங்களா? இப்ப Est-ce que vous avez appris une nouvelle chose? இப்ப கூட உங்க இருதயம் எவ்வளவு கேடு உள்ளதுன்னா அது எல்லாத்தையும் இப்ப சொல்லும். Et votre cœur est vraiment impur, et qu'est-ce qu'il va dire à ce moment? இருந்தாலும் பாஸ்டர் என்னால முழுக்க ஏத்துக்கற முடியல. Même si c'est comme cela, pasteur, je peux pas accepter complètement. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பழகி தொலைச்சிட்டமே. Et parce que depuis qu'on est sauvé, nous avons appris et nous avons pris habitude. பெண்கள் கூட்டத்துக்கு வந்தா எங்கட வேலை என்ன? Et si on vient aux cellules de femmes, c'est notre travail. எங்கேயோ பைபிள்ல ஒரு இடத்துல கண்டுட்டாங்க. என்ன கண்டுட்டாங்க? Ils ont vu quelque part dans la Bible. அவள் இருதயத்தை ஊற்றினாள். கண்டுட்டாங்க. Elle a versé son cœur. அது என்ன ஜூஸ் ஊத்துறதுக்கு? Est-ce que c'est un jus pour le verser? அண்ணாலோ எவ்வளவு ஒருத்தி ஊற்றிட்டாள், அவ்வளவுதான். Il y a Anne ou quelqu'un qui a versé, c'est tout. அவளை அத புடிச்சிக்கிட்டு அவ்வளவு பொம்பளைகளும் இங்க வந்து ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. Et à cause de cela, les femmes viennent ici et ils sont en train de verser. அழுங்க. Et pleurez. அழாட்டி நீங்க எல்லாம் பொம்பளைகளே இல்ல. Si vous ne pleurez pas, vous n'êtes pas des femmes. அழுங்க. Pleurez. கதறுங்க. Criez. இருதயத்தை ஊற்றுங்க. Versez votre cœur. ஆனா Mais, ஆண்டவரே இருதயம் நொறுங்கி இருக்கிறதையா? இல்ல போய். Seigneur, mon cœur est brisé, ne dites pas ça, c'est un mensonge. இருதயம் நொறுங்கி இருப்பது, நரங்குண்ட இருதயம் என்பது பாவத்தின் அந்த வேகத்தால் செயல் இழந்து கர்த்தரிடத்திலே வந்து, ஐயோ ஆண்டவரே ஒன்றுமே முடியவில்லை, இனி நீர்தான் ஐயா எனக்கு என்று சொல்லுகின்ற நிலை. Et la situation du cœur brisé et oppressé, c'est lorsque on se repente en disant je suis pécheur et je ne peux rien faire. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். புரியுதா? Et c'est ce genre de cœur que le Seigneur désire. அவர் கவலைப்படுகிற இருதயத்தை விரும்புகிறவர் அல்ல. Ce n'est pas quelqu'un qui désire les cœurs attristés. அவரே எல்லாருக்கும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, Le Seigneur a dit réjouissez-vous toujours, réjouissez-vous. அழுது இருதயத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறதை ரசித்துக் கொண்டிருப்பாரா? Est-ce qu'il va être là en train d'admirer le cœur qui est en train de se verser? சில பேருடைய கற்பனை என்னவென்றால் ஆண்டவர் இந்த சோகங்களை கண்டு சந்தோஷப்படுகிறவர் மாதிரி, ஒரு சாடிஸ்ட் மாதிரி. Et il y en a qui pensent que le Seigneur il voit les cœurs attristés, il prend plaisir à cela. சில பெந்தெகோஸ்தேக்காரர்களுடைய எண்ணமே கண்ணீரோடு ஜெபித்தால் கர்த்தர் கட்டாயம் கேட்பார். Et il y a des chrétiens des pentecôtistes qui pensent que si on prie avec les larmes, le Seigneur il va absolument écouter la prière. ஹலோ, உலகம் சொல்லுகிறது Le monde dit, பெண் என்றால் பேயும் இறங்கும். et si c'est une femme, même le démon va descendre. சரியா சொன்னாரா? பெண் என்றால் பேயும் இறங்கும். Et si c'est une femme, le démon aussi va descendre. ஹலோ, பேய் தான் இறங்கும், ஆண்டவர் இறங்க மாட்டார். C'est le démon qui va descendre, c'est pas le Seigneur. நம்ம ஆளுங்க நினைக்கிறது நம்ம வந்து அழுதா கட்டாயம் ஆண்டவர் கேட்பார். Et aujourd'hui, il y en a beaucoup qui pensent que si nous pleurons, le Seigneur va absolument descendre. அதுல ஒரு உண்மை இல்லாம இல்ல. Et ce n'est pas il y a pas de vérité. அழும்போது டக்குன்னு கொடுக்கிறதுக்கு காரணமே அந்த அழுகையை நிறுத்தி தொலைக்கிறதுக்கு. Et le Seigneur donne rapidement quand on pleure, c'est parce que pour arrêter les larmes. சில பேர் பாருங்க ஜெபிச்சு எப்படி சீக்கிரமா பெற்றுக்கொள்றாங்க. Vous avez vu combien les personnes prient et reçoivent rapidement? ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து தொடங்கும்போது அன்புள்ள ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வந்து மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், ஐயோ காபிரியேல் கேட்கறத கொடுத்து தொலை, அந்த ஒப்பாரி வைக்கிறது வந்துருச்சு. Et le Seigneur, ils viennent devant le Seigneur, ils pleurent directement, ils demandent au Seigneur. C'est pour ça que le Seigneur donne avant qu'ils augmentent la pleure. இதனாலே இன்னையில இருந்து ஒப்பாரி வைக்க தொடங்கிறாதீங்க ப்ளீஸ். Ne commencez pas à pleurer. நம்முடைய ஆண்டவர் சந்தோஷமானவர். Notre Seigneur est vraiment joyeux. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். Le Seigneur a donné pour ses enfants la joie. அவ்வப்போது கவலைகள் சோகங்கள் வந்தாலும் அவற்றை உடனே அகற்றி மறுபடி சந்தோஷத்தை கொடுக்க வந்தவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். Et même si nous sommes attristés, le Seigneur est venu pour donner directement la joie. இந்த இருதயமானது நொறுங்குகிறது நறுங்குகிறது என்பதுக்கும் கவலைக்கும் சம்பந்தமே கிடையாது. Et entre le cœur brisé et oppressé, il n'y a pas de rapport avec le cœur attristé. பாவத்தால் குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு இருதயம் செயல் இழந்த நிலை, அந்த நிலையை தான் ஆண்டவர் விரும்புகிறதாய் சொல்லுகிறார். Et c'est lorsque le cœur est en dysfonctionnement et que on peut plus rien faire, et c'est là que le Seigneur vient désire. மற்றபடி நம்முடைய மனித உடலிலே ஆக கேடுள்ளதும்
திருக்குள்ளதுமானது இந்த இருதயம்தான். Et sinon, c'est le cœur le plus impur et qui est mauvais, c'est vraiment c'est ce cœur-là. ஆகவே அப்படிப்பட்ட திருக்குள்ள மகா கேடுள்ள இருதயத்துக்கு நல்லது எதுவுமே படாது. Et dans ce cœur mauvais, il n'y a rien de bon qui va se dévoiler. ஆகவே நல்லது செய்ய வேண்டும் என்று உங்கள் மனதுக்கு என் மனதுக்கு படாது. Et mon cœur n'aura pas l'envie de faire le bien. ஆகவே என் மனதுக்கு பட்டதை தான் செய்வேன் என்று சொல்லுகிறவன் Et de dire je ferai ce qui me tient à cœur, கர்த்தருக்கு விருப்பமானதை செய்ய முடியாது. il ne peut pas faire ce qui plaît à Dieu. ஏனென்றால் கர்த்தருக்கு விருப்பமானதை செய்ய முற்படும் போது Lorsqu'on s'avance pour faire quelque chose pour ce qui plaît à Dieu, அதற்கு எதிராக செயல்பட போகின்ற முதல் எதிரியே நமது இருதயம் தான். et c'est notre cœur le premier ennemi qui va nous empêcher de travailler pour cela. புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையிலே போராட்டம் இருக்கிறது என்று. Et c'est pour ça que Paul dit qu'il y a un combat entre l'âme et l'esprit et la chair. மாம்ச சிந்தை மரணம் என்று பவுலடியார் சொல்லுகிறார். Paul dit que la pensée de la chair c'est vraiment la mort. இதுதான் இருதயத்திலே உருவாகிற சிந்தை. C'est ça la pensée qui vient au cœur. ஆகவே மனதுக்கு பட்டதை இனி செய்ய வேண்டாம். Ne vous avancez pas à faire les choses qui vous tiennent à cœur maintenant. சிலர் ஏன் சில காரியங்களை செய்கிறோம்? Pourquoi certaines personnes font des choses? என் மனதுக்கு பட்டது நான் செய்தேன். J'ai fait ce qui me tient à cœur. இப்படிதான் வேதத்திலே ஒருவனுக்கு மனதிலே ஒன்று பட்டது. Et c'est comme ça qu'il y a une chose qui a tenu à cœur à une personne. குறித்துக் கொள்ளுங்கள், வாசிக்க தேவையில்லை. Notez-le, vous n'avez pas besoin de le lire. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 16 to 21 வரை. Et Luc chapitre 12 du verset 16 jusqu'à 20. ஒரு பெரிய பணக்காரன், சும்மாவே பணக்காரன். C'était vraiment un homme riche. அவனுக்கு அறுவடை வேற நிறைய கிடைத்து விட்டது. Il a eu beaucoup de travail de récolte. இப்போ அவன் ராத்திரி படுத்துக் கொள்ளும் பொழுது அவன் தனக்கு தானே பேசிக் கொள்கிறான். Et le soir lorsqu'il dormait, il est en train de parler à lui-même. அப்போ அவன் சொல்கிறான், என்னுடைய ஏய் சந்தோஷமா இரு, களஞ்சியத்துல சேர்த்து வச்சுக்கோ. Et sois joyeux et ramasse les choses. நிறைய வருமானம் வந்துருச்சே. Et là tu as eu de bons revenus. நல்லா சாப்பிட்டு குடிச்சு இன்பமாய் கழித்திரு. Et sois dans la joie, bois et mange. உடனே ராத்திரி ஆண்டவர் பேசுறார், அட முட்டாளே. Et le soir le Seigneur parle, et imbécile. நீ இப்போ உறங்கினால் காலையில எழும்ப மாட்டாய், செத்து போக போகிறாய். Et si tu dors ce soir, tu vas mourir, tu ne te relèveras plus. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தன் மனதோடு பேசிக் கொண்டிருக்கிறவனுக்கு மூடனே என்று சொல்லுகிறார். Et à celui qui est en train de parler à son propre cœur, il est en train de dire insensé. தன் மனதுக்கு இஷ்டமானதை செய்கின்றவனை மூடன் என்று அழைக்கிறார். Et celui qui est en train de faire ce qui lui tient à cœur, le Seigneur l'appelle le insensé. ஆகவே இனிமேல் மனதுக்கு பட்டதை செய்ய வேண்டாம். Maintenant ne vous avancez pas à faire ce qui vous tient à cœur. ஏனென்றால் மனது கெட்டதாய் இருக்கிறது. Parce que le cœur est vraiment mauvais. சும்மா சொல்லுவோம் நாங்க, அவருக்கு நல்ல மனசு. Pour lui il a un bon cœur, on dit parfois. பைபிளுக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கோம். பைபிள் சொல்லுது ஒரு பயலுக்கும் நல்ல மனசு இல்ல. Mais nous parlons contre la parole parce que la parole dit personne n'a un bon cœur. பேச்சு வாக்குல இப்படி சொல்றோம் இல்லையா நாங்க? Quand nous parlons, nous disons comme cela. நல்ல மனசு அவருக்கு. Il a un bon cœur. சில நேரம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் சொல்லுவோம். Et on le dit aussi aux gens qui ne sont pas sauvés. அவர் ரட்சிக்கப்படாதது மட்டும்தான். Lui il n'est pas sauvé seulement. தங்கமான மனசு. Mais c'est vraiment un cœur d'or. வேதம் என்ன சொல்லுகிறது? Mais que dit la parole? இருதயம் தான் கேடுள்ளது, திருக்குள்ளது. Et c'est le cœur qui est mauvais. ஆகவே இனி மனம் சொல்லுகிறதை நம்ப வேண்டாம். Maintenant ne croyez pas ce que votre cœur dit. மனம் சொல்லுகிறபடி செய்ய வேண்டாம். Mais ne faisez plus ce que le cœur vous dit. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? சரி, இனி 10வது காரியத்துக்கு வருவோம். Nous allons venir au 10e point. இது ரொம்ப 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 ஆபத்தானது, பயங்கரமானது. Et celui-là c'est vraiment le plus dangereux et vraiment important. இதிலே நான் என்ன சொல்லுகிறேன் என்பதனை நீங்கள் அனைவரும் மிகவும் தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். Et ce que je veux dire, vous devez vraiment le comprendre et puis vraiment le prendre. ஏனென்றால் இந்த விஷயத்தை நான் பேசும் பொழுது அநேகர் என்னையே தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். Et parce que lorsque je vais parler de cette chose, il y en a beaucoup qui me comprennent mal. அவர்கள் நினைக்கிறார்கள் நான் சொல்ல போகிற இந்த காரியங்களுக்கெல்லாம் நான் எதிர் என்று நினைக்கிறார்கள். Ils pensent que je suis contre les choses que je vais dire là maintenant. ஒரு நாளும் கிடையாது. Jamais. நான் என்ன சொல்ல வருகிறேன், வேதத்தின் படியாக நான் என்ன சொல்லுகிறேன் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Nous devons comprendre ce que je veux dire d'après la parole. சிலர் ஏன் சில காரியங்களை செய்கிறார்கள் தெரியுமா? Vous savez pourquoi certaines personnes font certaines choses? சொப்பனம் கண்டு, parce qu'ils ont vu des songes, des rêves, அல்லது தரிசனம் கண்டு, parce qu'ils ont vu une vision, அல்லது யாருடைய தீர்க்க தரிசனத்தையாவது கேட்டு, parce qu'ils ont entendu la prophétie de quelqu'un, சில காரியங்களை செய்கிறார்கள். et ils font certaines choses. நான் ஏற்கனவே இந்த
செய்தியை நேற்று காலை ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்னேன், Et même hier, quand j'ai commencé, je l'ai dit. நாம் செய்கிற காரியங்கள் நல்ல காரியங்களா கெட்ட காரியங்களா என்பதை பற்றி நான் பேச வரவில்லை Et என்று. je ne viens pas parler de ce que nous faisons, c'est bien ou mauvais. ஏன் செய்கிறோம் என்று தான் நான் பேச வந்திருக்கிறேன். Et je suis juste venu dire pourquoi nous le faisons. அடித்தளமாக யாக்கோபு 1:22 நான் முன்வைத்திருக்கிறேன். Et j'ai mis le Jacques chapitre 1 verset 22 en base. திருவசனத்தை சும்மா கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாம் இருக்க Nous கூடாது, ne devons pas être des personnes qui écoutent seulement la parole, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க mais aussi வேண்டும். qui la mettent en pratique. ஆகவே இப்போ நான் சொல்ல போகும் இந்த 10வது காரணத்திலும் Et dans le 10e point que je vais dire maintenant, செய்கின்ற காரியம் நல்லதா கெட்டதா என்பதனை பற்றி நான் பேச வரவில்லை. je ne suis pas venu dire que ce que nous allons faire c'est bien ou mal, ஏன் செய்கிறோம்? mais pourquoi nous le faisons. அப்போ நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே கூட Et dans notre vie personnelle aussi, சொப்பனம் கண்டு nous voyons des songes, கர்த்தர் இந்த சொப்பனத்திலே பேசி இருக்கிறார் என்று நம்பி et nous croyons que le Seigneur me parle à travers les songes, les rêves, நாம் சில காரியங்களை et செய்திருக்கிறோம். nous faisons certaines choses. அப்படி செய்த சில காரியங்கள் நன்மையில் முடிந்திருக்கின்றன, Et il y a des choses lorsque nous faisons ça se termine bien, சில காரியங்கள் பிரச்சனைக்குள்ளே கொண்டு et வந்திருக்கின்றன. d'autres qui nous amènent dans les problèmes. அதுபோல சில பேர் தரிசனம் காண்கின்றவர்கள் Et இருக்கிறார்கள். il y a aussi des gens qui voient des visions, தரிசனம் கண்டு அந்த தரிசனத்தின் மூலம் சில காரியங்களை செய்திருக்கிறார்கள். et ils voient cette vision et ils marchent selon cette vision. அதிலே நன்மையாய் முடிந்தவையும் உண்டு, Il y en a qui réussissent தீமையாய் முடிந்தவையும் et உண்டு. d'autres qui finissent dans les problèmes. அதுபோல தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்து Lorsque les prophètes prophétisent, அந்த தீர்க்க தரிசனங்களின்படி செய்திருக்கின்ற உங்களில் சில பேர் et certains qui ont fait selon cette prophétie, அதன் மூலம் சில காரியங்கள் மூலம் நன்மை அடைந்தும் இருக்கிறீர்கள். et vous avez certains reçu vous avez réussi grâce à cela, சில நேரம் தீமைகளையும் அடைந்திருக்கிறீர்கள். et parfois vous avez reçu le mal. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், Et ce que je veux dire moi, சொப்பனத்தை நம்பக்கூடாது, ne croyez pas les songes, தரிசனத்தை நம்பக்கூடாது, ne croyez pas les visions, தீர்க்க தரிசனத்தை நம்பக்கூடாது என்று அல்ல. ne croyez pas les prophéties, ce n'est pas ce que je veux dire. நான் பேசுகிற விதத்தை ஒழுங்காய் புரிந்து கொள்ளாத சிலர் நினைக்கிறார்கள், Et certains qui ne comprennent pas bien ce que je veux dire croient நான் இவற்றுக்கெல்லாம் எதிரன், que je suis contre ces choses-là. நான் இவற்றுக்கு எதிரானவன் அல்ல என்று இங்கே இருக்கிற அநேகருக்கு தெரியும். Et je ne suis pas contre ces choses, beaucoup d'entre vous le savent. யாரையும் விட பாஸ்டர் ஆபேலுக்கு தெரியும். Et plus que tout le monde, Pasteur Abel le sait. இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஒரு அம்மா என்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க, Et il y a une mère une fois qui est venue et qui m'a dit ainsi. பாஸ்டர் ஆண்டவர் என்னோட சொப்பனத்தின் மூலமாவே தான் பேசுறார். Et Pasteur, le Seigneur me parle seulement à travers les songes. சரி, D'accord, இருக்கட்டும். c'est possible. ஆனா திருப்பி என்கிட்ட கேட்டாங்க, Et elle m'a redemandé, ஏன் பாஸ்டர், சிங்கள ஒரு அம்மா, c'est une mère singalaise, ஏன் பாஸ்டர் என்னோட ஆண்டவர் தொடர்ந்து சொப்பனத்திலேயே பேசுறாரு? et pourquoi le Seigneur me parle tout le temps en songe? எனக்கு பட்டுன்னு வந்துருச்சு, நீங்க ஓவரா தூங்குறீங்கன்ட்டு. Et j'étais choqué, j'ai dit, vous dormez beaucoup trop. இல்ல, சொப்பனத்தின் மூலமா பேசுறாருன்னு சொல்லிட்டு நான் தான் ஓகேன்ட்டேன்னு போய் தொலைய வேண்டியது தானே. Et que le Seigneur me parle beaucoup à travers les songes, j'ai dit oui, d'accord, et elle avait qu'à partir. அப்போ நின்று என்கிட்ட ஏன் அப்படி பேசுறாரு, என்ன அந்த அக்காவுக்கு என்ன தேவைப்பட்டுருச்சு தெரியுமா? Et vous savez ce que la mère avait besoin? அந்த அக்காவுக்கு தேவைப்பட்டுருச்சு எனக்கு காட்டுறதுக்கு அவங்க ஆண்டவரோட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா. Et elle avait besoin de me montrer qu'elle est vraiment proche du Seigneur. ஆண்டவர் கொஞ்சம் நல்லா சொப்பனம் மூலமா பேசுறாராம். Et que le Seigneur lui parle vraiment à travers les songes. அப்ப மொத பாயிண்ட்ல சொப்பனம் மூலம் பேசுறாருன்னு நானும் நல்லோன்னு சொல்லிட்டேன் இல்லையா? Et dès elle m'a dit qu'elle voit des songes, j'ai dit oui, c'est bien. அப்ப அடுத்த கேள்வி அக்கா கேட்டது, ஏன் ஆண்டவர் அப்படி பேசுறாருன்னு கேட்டது. Et la question qu'elle a posée, pourquoi le Seigneur fait ainsi, என்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வரும்ட்டு. c'est pour qu'elle reçoit une réponse ainsi. சிஸ்டர், நீங்க ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறீங்க. Et sœur, vous êtes vraiment proche du Seigneur. கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லாம எதையுமே செய்ய மாட்டார். Le Seigneur ne fait rien sans l'avoir averti à ses prophètes. இப்படி ஏதாவது சொல்லுவேன். Et que j'allais dire quelque chose dans ce genre-là. எனக்கு உங்களை மாதிரி தான் இந்த இருதயத்துக்கும் வாய்க்கும் ரொம்ப ஒரு கனெக்ஷன் இருக்கு. Et je suis comme vous, entre mon cœur et entre ma bouche, il y a vraiment une grande connexion. இல்ல, பைபிள் அப்படித்தானே சொல்லுது, உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். Et la Bible dit ainsi, c'est de ce qui est rempli ton cœur que la bouche parle. உள்ளத்தை பத்தி என்ன சொல்லியிருக்குது? Et que dit à propos du cœur? இருதயமானது மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும்னு சொல்லியிருக்கு. Il est dit que c'est vrai, le cœur est vraiment mauvais. அப்ப வாய் என்னத்தை பேசும்? Et de quoi la bouche va parler? திருக்குள்ளதையும் மகா கேடுள்ளதையும் தான் பேசும். Elle va parler des choses mauvaises.
அதுதான் எனக்கு நடந்துச்சு. Et c'est ce qui m'est arrivé. நீங்க ஓவரா தூங்குறீங்க சிஸ்டர். Vous parlez beaucoup trop, vous dormez beaucoup அதுக்கு trop. பிறகு அந்த அம்மாவை நான் இன்ன வரைக்கும் காணல. Et jusqu'à ce jour, je n'ai plus revu cette mère. அது பின் வாங்கிருச்சா? Est-ce qu'elle elle a rétrogradé? ஆனால் இந்த மாதிரி என்னுடைய கதைகளை வைத்து சில பேர் நினைக்கிறார்கள். Et beaucoup croient avec ces histoires-là. நான் நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் பேச மாட்டார் என்று. Que je pense que le Seigneur ne parle pas à travers les songes. ஒரு 1.5 மாசத்துக்கு முத Et un mois de cela, என்னிடத்துல ஒருவர் வந்து il y a une personne qui est venue auprès de moi. ஒரு சொப்பனத்தை சொன்னார். Il m'a parlé d'un songe. அவர் சொப்பனம் ஒன்று கண்டேன் பாஸ்டர் என்று சொல்லும் போதே நான் சொன்னேன். Et lorsqu'il m'a dit que j'ai vu un songe, je lui ai dit. எனக்கு சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்ல தெரியாது, சரி சொல்லுங்க எதுக்குண்டு. Et j'ai dit, je ne sais pas définir les songes, mais dites-le moi quand même. அவர் அந்த சொப்பனத்தை சொல்லும் போது எனக்குள் புரிந்தது, இது கர்த்தர் கொடுத்த சொப்பனமாய் இருக்கலாம். Et lorsqu'il m'a raconté ce songe, j'ai su que c'est peut-être dans mon cœur que c'est peut-être le Seigneur qui a donné ce songe. உடனே என்ன செஞ்சேன்? Et qu'est-ce que j'ai fait directement? அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் என்னைய தேடி வந்திருக்காரு பெல்வுட்க்கு. Et il est venu me chercher à Bellwood. ஊழியக்காரனுக்கு Et pour le pasteur, தன்னுடைய எல்லை வரையறை தெரிந்திருக்க வேண்டும். le serviteur doit se connaître ses limites. விசுவாசி நினைக்கும் பாஸ்டர் சுரேஷ் சகல கலா வல்லவர்னு. Et les fidèles vont croire que le pasteur Suresh, il peut tout. எத்தனை விஷயத்துல அவருக்கு கிழிஞ்சிக்கிட்டு போகுதுங்கிறது விசுவாசிகளுக்கு தெரியாது. Les fidèles ne savent pas sur combien de choses il est dans les troubles. விளங்குதா உங்களுக்கு? அப்ப இவர் நான் அவருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவன் நம்பி வந்து எனக்கு சொல்லிட்டார். Et il a cru que je pouvais interpréter les songes et il m'a raconté. அப்ப நான் ஐயோ இல்லாட்டி எனக்கு முடியாதுன்னு சொன்னா வெக்கமா இருக்குமே அப்படின்னு நான் ஒரு அர்த்தத்தை கொடுத்திருந்தா கண்டிப்பா போய் தான் சொல்லியிருப்பேன். Et si j'aurais donné une définition sans parce que j'aurais honte, sinon j'aurais dit le mensonge. சொப்பனம் காணத்தான் தெரியும், அர்த்தம் எனக்கு ஒரு நாளும் தெரியாது. Et je sais voir les songes, mais je ne sais pas les interpréter. உடனே எடுத்தேன் நம்ம பாஸ்டர் ஆபேலுக்கு, இந்த இருக்கிறாரு. Et j'ai directement appelé le pasteur Abel. 21ஆம் நூற்றாண்டு யோசேப்பு தானியேல் இங்க இருக்கு ரெடிமேடா. Et le Daniel, le Joseph du 21e siècle, il est ici. நான் சும்மா பொய்க்கு சொல்லல. Je ne suis pas en train de mentir. நீங்கள் காணுகின்ற கனவுகள், காணாத கனவுகள், கண்டதாய் நினைத்த கனவுகள் அனைத்துக்கும் பதில் வேண்டுமா? வாருங்கள் இங்கே. Et si c'est pour les songes que vous avez vus, que vous n'avez pas vus et que vous pensez avoir vus, venez ici, vous avez les réponses. அவர் உண்மையில சொல்லிடுறாரு, இது சும்மா கனவுனா பேசாம போயிடணும். Et s'il a dit c'est un rêve comme cela, il faut partir. உடனே பாஸ்டர் ஆபேலை பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சு அவரும் லைன்ல வந்துட்டாரு, ஸ்பீக்கர்ல போட்டு இவரோட கனவை சொன்ன உடனேயே அவர் அர்த்தத்தை சொன்னார். Et dès que la personne, j'ai mis le parleur et qu'il a dit le songe, il a donné la définition directement. 1 மாசம் இருக்குமா 2 மாசம் இருக்குமா? Ça fait près de 2 மாசத்துக்கு முத. Ça fait 2 mois maintenant. அப்ப பாஸ்டர் சுரேஷ் சொப்பனத்தை நம்பாதவன் என்றால் 2 மாதத்துக்கு முன்பு ஏன் அவ்வளவு கரைச்சல் பட்டு பாஸ்டர் ஆபேலுக்கு எடுத்து இந்த சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை கேட்டான்? Et si le pasteur Suresh ne croit pas au songe, pourquoi il l'aurait appelé, il aurait demandé la définition? ஐயா நான் சொப்பனத்தை நம்புறேன். Moi je crois au songe. அதுக்காக காண்ற எல்லா சொப்பனத்தையும் நம்ப போறது இல்ல நான். Mais tous les songes qu'on voit, je vais pas tous les croire. சொப்பனம் கண்டதாக சொல்ற எல்லாத்தையும் நான் நம்பவும் மாட்டேன். Je ne pense pas que tout le monde voit des songes. இவன் நல்லா டிவில நல்லா சினிமா படம் பார்த்துட்டு அவன் தூங்குன உடனே Et lorsqu'il regarde bien la télé, le cinéma et qu'il dort, சொப்பனத்துல நயன்தாரா ஆடிக்கிட்டு வரும். et il y a Nayantara qui va venir dans les songes. உடனே நினைக்க கூடாது, Il faut pas penser directement. கர்த்தர் என்னை அனுப்புகிறார் சினிமாவில் இருக்கிறவர்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த. Et le Seigneur m'envoie pour cultiver ceux qui sont dans le cinéma. அந்த நடிகை அங்கே இருந்து என்னை நோக்கி வந்தாள் பாஸ்டர். Et l'actrice est venue de là-bas, elle est venue vers moi. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிறாள். Et elle est venue dans le royaume de Dieu. இல்லடி நீ ஓவரா நயன்தாராவை பார்த்துக்கிட்டு இருந்தா அவதான் கனவுல வருவாரு. Et tu l'as vu beaucoup trop cette actrice, c'est pour ça que tu viens. இல்ல விளங்குதா உங்களுக்கு? அப்போ இந்த சொப்பனம் தரிசனம், அடுத்தது தரிசனம். Et ensuite les visions. இப்போ இந்த ஃபேஸ்புக்குகள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்குது. அப்ப அந்த ஆப்டிக்கல் இல்யூஷனை வச்சுக்கிட்டு சில பேர் ரொம்ப கர்ச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. Et avec Facebook aujourd'hui, avec l'optique, ils sont en train de faire beaucoup de problèmes. செப்டம்பர் 23ஆம் தேதி இந்த வானமண்டலத்து கோள்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிற போது போல இருக்குது. Et c'est comme ça en septembre 23, il va y avoir des choses dans les cieux.
எனக்கு எழுதி கேட்குறானுங்க அந்த வெளிப்படுத்தல் 12ல் வர்ற வானத்தின் அடையாளம் தானே செப்டம்பர் 23. Et le septembre 23, c'est bien c'est ce qui est dit dans Apocalypse 12. எரிச்சலா இருக்கு எனக்கு. Et moi, je suis vraiment jaloux. சில நேரம் நீங்க இப்போ போயிட்டு வெளியே நின்று வானத்தை பாருங்க. Et maintenant, regardez le ciel. அந்த மேகங்கள்ல யானை வரும். Et sur les nuages, il y aura des chevaux. அப்புறம் யானை பூனையா மாறும். Et ensuite, il va devenir un chat. அப்புறம் ஒரு தேவதூதன் மாதிரி ஒன்று வரும். Et après, il y aura comme un ange de Dieu. இவன் போனோட இருக்கும்போது அப்படி ஏதாவது வந்தாலும் உடனே ஃபில்ம் பண்ணிட்டு இயேசு சீக்கிரம் வருகிறார். Et ceux-là, ils prennent en vidéo directement la chose et ils disent le Seigneur vient bientôt. அதுக்கு ஆமென் போட்டு ஷேர் பண்றதுக்கு இன்னொரு கூட்டம். Et il y a aussi un autre groupe pour dire amen et partager. அப்புறம் உள்ள தரிசனம் தரிசனம் கர்த்தர் தரிசனம் மூலம் பேசுகிறார். Le Seigneur est en train de parler à travers les visions. இந்த குழப்பங்களை தான் நான் வெறுக்கிறேன், ரொம்ப Et வெறுக்கிறேன். c'est ce genre de troubles que je déteste. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சில புறஜாதியார்கள் கைக்கு கிடைத்தவுடன் அவர்கள் எங்களை குறித்து ரொம்ப கேவலமாய் பேசுகிறார். Parce que les gens, lorsque ça tombe entre les mains des étrangers, ils parlent vraiment mal de nous. அப்புறம் சொல்லக்கூடாது பிசாசு பிசாசு அப்படித்தானே செய்வான், எதிர்ப்பான். Et après, il ne faut pas dire que Satan, il est comme ça, là, il va poser des obstacles. இயேசு சீக்கிரம் வருகிறார் தெரியுமா? Le Seigneur revient bientôt. அது வானத்துல ஓவியம் காட்ட தேவையில்லை, அவர் சும்மாவே வர போறார். Et on n'a pas besoin de montrer un film dans le ciel. அப்போ இந்த தரிசனங்கள் உண்மை உண்டு, உண்மையான தரிசனங்கள் உண்டு. Et il existe vraiment des vraies visions. ஆனால் இன்றைக்கு அநேகர் பொய்யானவற்றை தரிசனம் என்று நினைத்துக் கொண்டு ஏமாறுகிறார்கள். Et il y en a beaucoup qui voient les mauvaises choses et qui croient que c'est des visions. அது மாத்திரமல்ல, Et non seulement ça. உண்மையான தரிசனமாக பிசாசும் கூட தரிசனம் கொடுக்கலாம். Et comme des vraies visions, le Satan aussi peut donner des visions. மூன்றாவது தீர்க்க தரிசனம். Et troisièmement, les prophéties. இந்த சொப்பனம் தரிசனம் போக இந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு பெந்தெகோஸ்தேக்காரர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. Et après les songes et les visions, aujourd'hui les prophéties sont en train de troubler les chrétiens. நின்றா தீர்க்க தரிசனம், உட்கார்ந்தா தீர்க்க தரிசனம், படுத்தா தீர்க்க தரிசனம். Lorsqu'il se lève, il y a des prophéties. Lorsqu'il s'assoit, il y a des prophéties. Lorsqu'il dort, ils ont des prophéties. சில தீர்க்கதரிசிகள் அவர்கள் தாங்கள் கள்ள தீர்க்க தரிசனம் என்று தெரிந்துதான் சொல்லுகிறார்களா தெரியாமல் சொல்லுகிறார்களா என்றே தெரியாது. On ne sait même pas si les personnes qui sont en train de prophétiser, ils savent que c'est une fausse prophétie ou ils ne savent pas. ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள். Ils vont dire quelque chose. அது நடக்கவில்லை என்றால் Ça ne se passe pas. அதை உங்கள் மேலேயே திருப்பி அடிப்பார்கள். Et ils vont relancer ça sur vous, la faute. புரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கும் பொழுது, Quand le Seigneur donne à ses prophètes les prophéties, அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின. les prophéties se sont accomplies. நிறைவேறாமல் போகவில்லை. Elles ne sont pas restées sans effet. அப்போ தீர்க்க தரிசனம் சொன்னால், Alors lorsqu'on prophétise, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற il வேண்டும். faut que la prophétie s'accomplisse. இப்போ இந்த அமெரிக்காவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுனா நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். Et il y en a beaucoup qui aiment prophétiser pour l'Amérique. ஒரு எலெக்ஷன் வந்துட முடியாது. Il ne peut pas y avoir une élection. குருட்டுவாங்க, எவனாவது 2 பேர் தானே கேட்பான். Et il y en a seulement 2 qui vont demander. ஒன்னு அவன் இல்லைன்னா இவன். C'est soit cette personne-là, soit l'autre. அப்ப தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, அவர் தான் வர போகிறார். Et vont prophétiser celui qui va devenir président. ஆண்டவர் கடைசியாக அமெரிக்காவில் எழுப்ப போகின்ற அந்த ஜனாதிபதி அவன் தான் அந்தி கிறிஸ்துவை கொண்டு வருவான். Et c'est le dernier président que l'Amérique qui va se lever en Amérique, qui va emmener l'Antichrist. கடைசியில் அவர் தோற்றுவார். Ensuite, il va perdre celui-là. அப்ப இவர்கிட்ட கேட்கணும். Et après, il faut lui demander. நீங்க சொன்னீங்க அவர் வருவார்னு, அவர் வரலையே. Et vous avez dit que lui il va venir et il n'est pas venu. தெரியும் நீங்க கேட்பீங்க. Et je savais que vous allez me poser la question. அவர் வந்திருக்கணும். C'est lui qui devait venir. ஆனா அவர் இப்படி ஒன்றை செய்தார். Mais il a fait quelque chose comme cela. ஆகவே ஆண்டவர் ஐடியாவை மாற்றி விட்டார். Alors le Seigneur a changé ses plans. உங்களுக்கு சொல்லுவாங்க. Ils vont dire ça à vous. மகனே, Fils, கர்த்தர் சொல்லுகிறார், le Seigneur dit, உனக்கு நான் ஆண் குழந்தை தருகிறேன். je vais te donner un garçon. அவர் குழந்தையே கேட்காம பாரதாம உட்கார்ந்திருக்காரு. Et lui, il n'a pas demandé d'enfant, il est assis. இருக்கிற பொண்ணு போதும்னு அவர் உட்கார்ந்திருக்காரு. Lui, il a demandé seulement, il a une fille et puis ça lui suffit. உனக்கு நான் குழந்தை தருகிறேன். Et je te donne un enfant. சரி, நீ அவர் தீர்க்க தரிசனத்தை நம்பி அவர் போயிட்டு அதற்கான நடவடிக்கையில ஈடுபடுறார். Et lui, il fait les choses parce qu'en écoutant la prophétie.
திடீர்னு பார்த்தா பொன் குழந்தை பிறக்குது. Et ensuite, il y a une fille qui naît. அப்போ வந்து கேட்குறாரு சுரேஷ் கிட்ட, Et il demande à Suresh, சும்மா தானே நான் இருந்தேன், moi j'étais bien tout seul. எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி Vous m'avez dit une prophétie. ஆண் குழந்தை வரும்னு சொல்லி Vous avez dit qu'il y aurait, j'aurais un garçon. உனக்கு பின் உன் ஊழியத்தை அவன் தான் தொடருவான்னு எல்லாம் சொன்னீங்களே, Vous avez dit que c'est lui qui va prendre la suite de votre ministère. பொன் குழந்தை பிறந்துருச்சு. Et maintenant, j'ai une fille. அதுக்கும் சுரேஷ் வச்சிருக்கான் எக்ஸ்பிளனேஷன். Et même pour ça, Suresh a une explication. கர்த்தர் ஆண் குழந்தை கொடுக்க போனார். Le Seigneur allait donner un garçon. ஆனா உன் மனதில் நீ 100% விசுவாசிக்கல. Mais tu n'as pas cru à 100%. நீ விசுவாசிக்கல. Mais toi, tu n'as pas cru. ஆண் குழந்தை தான் கொடுக்க போனார். Il allait te donner un garçon. நல்லா யோசித்து பார். Mais réfléchis bien. அவர் விசுவாசிட்டாரு. Lui, il a cru. ஆனா அந்த தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட டேலண்ட் இருக்கு தெரியுமா? Vous savez quel genre de talent le prophète a? அவரையே சந்தேகிக்க வச்சிருக்கார். Et il va le faire douter de lui-même. நல்லா யோசிங்க. Réfléchissez bien. நல்லா யோசிங்க. நீங்க Réfléchissez bien. சந்தேகிச்சீங்க இல்லையா? Vous avez douté. அப்ப அவர் இருக்கலாம். lui a dit இல்ல peut-être. சொல்லுங்க பாஸ்டர் பாரம் சொல்லுங்க, நீங்க சந்தேகிச்சீங்க தானே? Apparemment, vous avez douté. ஒருக்காவது சந்தேகிச்சீங்கன்னா கடைசில அவர் Et à la fin, il va dire oui. அதுதான். Ah, c'est pour ça. பாவம் அவர் நம்பிக்கிட்டு போவார். உண்மையாவே கர்த்தர் சொன்னாரு, நான் தான் குழப்பிக்கிட்டேன்னு போய்கிட்டு இருப்பார். Et lui, il va croire que vraiment le Seigneur a dit et c'est moi qui a tout cassé. எந்த ஆண்டவர், இது பயங்கர டேலண்ட் அப்பா. Et ça, c'est vraiment un grand talent. இதனால் தான் நான் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு பயம். Et c'est pour ça que j'ai peur des prophètes. தீர்க்கதரிசிகள்னு சொன்னாலே நான் 8 கிலோமீட்டருக்கு தூரம் போய் நின்று தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். Et s'il y a des prophètes, je me mets à 8 km de distance. ஏன்னா இப்போ கல்யாணம் கட்டி ஒரு 10-12 வருஷம் நானும் மேசியும் பிள்ளை இல்லாமல் இருந்தோம். Et après être mariés, pendant pratiquement 10 ans, on n'avait pas d'enfants. ஏன் பிள்ளை இல்லாமல் இருந்தோம் தெரியுமா? Vous savez pourquoi nous n'avons pas d'enfants? நானும் அவளும் தீர்மானிச்சோம், நான் சைக்காலஜி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், மனோதத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், யூனிவர்சிட்டிகளில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கிலாண்டில் அமெரிக்காவில். எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சிகளுக்காக நான் கனடா பறக்கணும். அந்த காலத்தில் உங்கள் யாருக்கும் என்னைய தெரியாது. Et j'étais en train d'étudier, je devais beaucoup voyager. Vous ne me connaissez pas à cette époque. அந்த காலத்தில் உண்மையிலேயே சொல்கிறேன், என் பொண்டாட்டிக்கு இப்போ இல்லை, அவகிட்ட கேட்டு பாருங்க, பொம்பளைகள் எல்லாம் என் பின்னால் வரும். Et à cette époque, demandez à ma femme, les femmes me suivaient. இந்த பொம்பளைகள் என் பின்னால் வரும். Les femmes me suivaient. நான் என்னைய நம்புறதில்லை. Moi, je ne me crois pas. அது தெரியுமா உங்களுக்கு? Vous savez, je n'ai pas confiance en moi. நான் இந்த உலகத்தில் முதலாவது நம்பாதது பிசாசு. Et la première personne en qui je n'ai pas confiance, c'est Satan. நான் இந்த உலகத்தில் ரெண்டாவது நம்பாதது யாரை தெரியுமா? Vous savez, la deuxième personne que je ne crois pas, என்னையதான். c'est à moi. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? நான் ஸ்ரீலங்காவில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தவன். Moi, je suis né au Sri Lanka dans un petit village. பொம்பளைகளை உடுத்தினவர்களாவே நான் பார்த்து வளர்ந்துட்டேன். Et j'ai vécu avec des femmes qui sont toujours vêtues. வெளிநாடுகளுக்கு வந்து படிக்க வந்தா சமர்ல எல்லாத்தையும் கல்லட்டிட்டு நிக்கிறாளுங்க. Et en été, à l'étranger, ils ont tout enlevé. அப்ப ஒரு ஸ்ரீலங்கன் ஆம்பளைக்கு அதை பார்க்க ஆசை இருக்குமா இருக்காதா? Et un garçon sri-lankais, lorsqu'il voit ça, est-ce qu'il aura des envies ou pas? இப்ப நீங்க சொல்லலாம், உங்களுக்கு அந்த ஆசை எல்லாம் இருக்காது. பிரதர் டேவிட் சியை பாருங்க, எப்படி பரிசுத்தவான் மாதிரி உட்கார்ந்திருக்காரு. மைக்கேல பாருங்க, அவருக்கு இதெல்லாம் நோவே. முற்றும் துறந்தவர்கள் இவர்கள். நான் அப்படி இல்லை. Et eux, ils sont ouverts. Moi, je suis pas comme ça. அப்ப நானும் 23 வயசுல இங்கிலாந்துல வந்து படிச்சிட்டு இருக்கேன். Moi, 24 வயசுல. à 24 ans, j'étais en Angleterre en train d'étudier. அப்ப நான் என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு, Et moi, pour me protéger, மேசி கிட்ட சொன்னேன், நீ எங்க போனாலும் நீ என்னோட வரணும். et j'ai dit à Messi, partout où je vais, il faut que tu viennes avec moi. நான் எங்க பார்க்கிறேன், எங்க திரும்புறேங்கிறத நீ நோட் பண்ணி உன் புருஷனை காப்பாத்திக்கோடி. Et tu dois noter par où je me tourne, vers qui je regarde, et tu dois me protéger. அப்ப இங்கிலாந்துல இருந்து வெக்கேஷனுக்கு சுவிட்சர்லாந்து போவோம். Et d'Angleterre, nous allons en Suède pour les vacances. அந்த சுவிட்சர்லாந்து ஜூரிக் லேக் கிட்ட போனா, Et lorsqu'on va en Suisse, à Zurich, இந்த வெள்ளை வெள்ளை பொம்பளை எல்லாம் உட்கார்ந்து கிரீம் பூசிக்கிட்டு இருப்பாளுங்க. et les femmes blanches sont en train de mettre de la crème. கிரீம் மட்டும்தான் இருக்கும், உடுப்பெல்லாம் இருக்காது. Il y aura que de la crème, il y aura pas de vêtements. நான் பார்க்க போகும்போது மேசி சொல்ல, அப்பா இங்க திரும்புங்க. Lorsque je vais me tourner, ma femme va dire tourne-toi de ce côté. இங்கிட்டு திரும்பினா ரோடு, அப்புறம் ஒரு மலை. Et de ce côté, il y a la rue et ensuite une montagne. அதுல ஒரு ட்ரெயின் ரோடு. Et ensuite, il y a les rails pour les trains. உங்களுக்கு ட்ரெயின் ஆசை தானே, ட்ரெயின் பாருங்க. Vous aimez les trains, regardez les trains. ஆனா ட்ரெயின் அப்பப்ப தான் வரும். Mais c'est de temps en temps que le train passe. ட்ரெயினும் ஆசை, J'aime aussi les trains.
இங்கிட்டும் கொஞ்சம் திரும்புறேனேடி. Mais même que je me tourne quand même. விட மாட்டான். Elle me laisse pas. நான் சொல்றேன் போட் வருதான்னு பார்க்கணும். அது Je நான் vois s'il y a le bateau. பார்க்கறேன். உண்மையில எனக்கு போட் வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல. Moi, en vrai, ça m'est égal si le bateau vient ou pas. எனக்கு இதை பார்க்கணும். Il faut que je regarde ça. அப்ப இந்த என்ன காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் மேசிய புள்ள பெக்க வேணாம் ராசாத்தி, என்ன இருந்து காப்பாத்தி முடியும், நான் படிச்சு முடிகிற வரைக்கும் என்னை காப்பாத்திக்கோ. Et c'est pour ça que on voulait pas d'enfants et il faut que ma femme me protège. மனோதத்துவம் படிக்கும்போது கேஸ் ஸ்டடிஸ் செய்யணும். கேஸ் ஸ்டடிஸ். Et lorsqu'on regarde la psychologie, il faut qu'on étudie certaines நான் choses. மனோதத்துவம் படிச்சது அமெரிக்காவில், கலிபோர்னியாவில். Et j'ai étudié ça en Californie. பாவம் நிறைஞ்ச இடம். Et c'est rempli de péchés. விபச்சாரி ஏன் விபச்சாரத்துக்குள்ள போனான்னு கேஸ் ஸ்டடி பண்ணணும். நான் விபச்சாரியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவளோட பேசிக்கிட்டு இருக்கணும். Et il faut que je parle avec la prostituée pour qu'elle est partie dedans. அப்ப விபச்சாரி, அதுவும் கலிபோர்னியா விபச்சாரி எப்படி இருப்பா? Et en Californie, les prostituées, elles sont comment? கலிபோர்னியா விபச்சாரி மாதிரி இருப்பா. Elle sera comme une prostituée de Californie. கண்டில்ல? Vous avez jamais vu? வந்து கேட்க கூடாது, பாஸ்டர் எனக்கு கலிபோர்னியா விபச்சாரி போட்டோ ஒன்னு காட்டுங்க. Et il faut pas demander que montrez-moi une photo de la நான் உண்மையை prostituée சொல்றேன், நான் ஜோக்கா de பேசல, நான் Californie. உண்மையை சொல்றேன். Je dis la vérité. அப்போ அந்த விபச்சாரியோடு தனி அறையில் இருந்து நான் அவளிடத்துல கேள்வி கேட்கும்போது அது எனக்கு பாதுகாப்பு கிடையாது. Et lorsque je posais des questions à cette prostituée, ce n'était pas une protection pour moi. இதுக்காக தான் 12 வருஷமா புள்ள பெத்துக்கறல. Et c'est pour ça pendant 12 ans, je n'avais pas d'enfant. ஏன்னா புள்ள பெத்துக்கிட்டா அவளுக்கு வர முடியாது, நான் தனியா போனனோ, நான் வேற புள்ள பெத்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் வெள்ளக்காரிகளோட. Si elle ne venait pas, il faut que j'enfante d'autres enfants. விளங்குதா உங்களுக்கு? இது தெரியாத சில தீர்க்கதரிசிகள். Et des prophètes qui ne savaient pas cette chose-là. வந்து சும்மா கூப்பிடுவாங்க, வாங்க பாஸ்டர் உங்களுக்காக உங்க வைஃப்காக நான் ஜெபம் பண்றேன். Et ils vont m'appeler comme cela, ils vont dire je vais prier pour vous et pour votre femme. முதல்ல கேட்டு பாத்துக்குறாங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? ஸ்ரீலங்கா. Et vont demander au début 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம். அப்படியா? ஜெபம் பண்ணுவாங்க. Ils vont demander de combien de temps vous êtes mariés, tout cela, et ils vont prier ensuite. உடனே தீர்க்கதரிசனம் வந்துரும். Et directement il y aura une prophétie. மகளே உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். Fille, le Seigneur voit tes larmes. அவ டக்குன்னு கண்ணை திறந்து என்னைய பாப்பா. Elle va ouvrir les yeux, elle va me regarder. நான் சொல்வேன் பேசாம இரும்மா, பேசாம இரு. Je dis reste tranquille. சொல்றத சொல்லிட்டு போட்டு. Il va dire ce qu'il a dit, il va partir. எனக்கு எத்தனை தீர்க்கதரிசனம் பெரிய தீர்க்கதரிசிகள் சொல்லிருக்காங்க தெரியுமா? Vous savez combien de grands prophètes ont prophétisé sur moi? இந்த உங்களுக்கு முதல்ல சொன்னேனே ஒண்ணு. Et je vous en ai dit une. அதே மாதிரி ஒண்ணு எனக்கு சொன்னாரே. Il a dit la même chose à moi. மகனே உன் சந்ததியிலே இன்னொரு பெரிய அப்போஸ்தலன் உதிப்பான். Et dans ta génération, dans ta descendance, il y aura un autre apôtre qui va naître. இன்ன வரைக்கும் உதிக்கல, இனியும் உதிக்காது. மிஷா வந்து ஆம்பளையே கிடையாது. Et il n'est pas arrivé jusqu'à présent, il n'y en aura pas maintenant. Micha, ce n'est pas un garçon. உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவார், அவன் ஒரு சாமுவேலாக இருப்பான். Et il va te donner un garçon et puis il va être Samuel. தாவீதை போல பாடுவான். நான் கிட்டார் அடிச்சு பாடிட்டத கண்டுட்டான்ல. Il a vu que je chantais avec la guitare, il va dire il sera comme David. அப்ப எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தா அவனும் கிட்டார் எடுத்து தட்டுவான்ல. Et si moi j'aurais un garçon, il fera pareil avec la guitare. இந்த தெய்வமே உட்டானுங்க ஐயா, புல்டா போண்டா கஞ்சா கப்சா. Et ils ont dit des choses comme cela. இதெல்லாம் நான் நம்பி இருந்தனோ, et si j'aurais cru à cela, நாசமா போயிருப்பேன். je serais détruit. நல்ல நேரம் அப்ப இருந்தே இந்த தீர்க்கதரிசிகளுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. Et à cette époque-là, j'avais vraiment peur des prophètes. இன்னைக்கு யாரையாவது ஒரு தீர்க்கதரிசியை நீங்க கூட்டிட்டு வாங்க. Et si vous m'amenez près d'un prophète, நான் இந்த வழியால எஸ்கேப் ஆயிடுவேன். moi je vais sortir de ce côté. இத பார்த்துட்டு சில பேர் நினைக்கிறது, et en voyant cela, beaucoup croient, பாஸ்டர் சுரேஷ் தீர்க்கதரிசனங்களை நம்புவது இல்லை. le pasteur Suresh ne croit pas aux prophéties. தீர்க்கதரிசிகளை நம்புவதில்லை. Il ne croit pas aux prophéties. நான் பெந்தெகோஸ்தேக்காரன். Je suis un pentecôtiste. சொப்பனங்களை நம்புகிறவன். Je crois en songe. கர்த்தர் சிலருக்கு சொப்பனம் மூலமாக பேசுகிற அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். Le Seigneur a donné la grâce de parler en songe avec certains. சிலருக்கு ஆண்டவர் தரிசனம் மூலமாக பேசுகின்ற அழைப்பை கொடுத்திருக்கிறார். Et il a donné l'appel de parler avec les visions. சிலரை தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். Et il y en a, il a oint comme prophète. இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் தேவ ராஜ்யத்திலே உண்டு. Et il y a des prophètes dans le royaume de Dieu. இருக்க வேண்டும், இருப்பார்கள், அதுதான் தேவ சித்தம். Ils sont, ils doivent être, et puis c'est ça la volonté de Dieu.
புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே Et plus de 2000 ans de cela. ஆவியானவர் பவுலடியார் மூலமாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். Et le Seigneur, le Saint-Esprit a parlé à travers Paul. தீர்க்க தரிசனங்களை நீதானித்து பார்க்க வேண்டும். Il faut vraiment songer les prophéties. எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அவசரப்பட்டு நம்பிவிடக் Il கூடாது. ne faut pas précipitamment croire aux prophètes. கவர்ச்சியாக வருகின்றது, எனக்கு தேவையானது சொல்லப்படுகிறது என்று நம்பிவிடக் Il கூடாது. ne faut pas le croire parce qu'ils disent quelque chose qui m'est utile. கவனமாக இருக்க Il வேண்டும். faut vraiment prendre garde. தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் இருக்க வேண்டும். Les prophéties doivent être selon la parole de Dieu. 1981 ஆண்டு நான் ஒரு இடத்திலே ஊழியத்துக்கு ஒரு பாஸ்டரோடு போயிருந்தேன். En 1981, je suis parti pour un ministère avec un pasteur. அந்த பாஸ்டருக்கு உதவியாக நான் போயிருந்தேன், பாஸ்டர் மேல்கம் குணவர்தன. Et j'étais avec ce pasteur pour pouvoir l'aider. அப்போ ஒரு தேயிலை தோட்ட ஃபேக்டரி ஆபீசர் இருந்தார். Il y avait un patron d'une entreprise de thé. ஒரு தேயிலை தோட்ட ஃபேக்டரி ஆபீசர் என்றால் ஒரு நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம். அந்த தோட்டத்தில் அவர்களுக்கு பங்களா கொடுத்திருப்பார்கள். சூப்பர் தொழில். C'était vraiment un bon travail avec un bon revenu et ils avaient aussi une maison là-bas. அவர் மூலமாகத்தான் இந்த என்னுடைய பாஸ்டருக்கு அநேக கதவுகள் திறக்கப்பட்டு அநேக தோட்ட தொழிலாளர்கள் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள். Et c'est à travers cette personne-là que j'ai eu beaucoup de portes qui ont été ouvertes avec le pasteur afin que d'autres gens qui cultivent puissent être sauvés. இந்த சிங்கள பாஸ்டர் ஒரு வார்த்தையும் தமிழ் தெரியாதவர். அவர் அங்கு போய் என்னையும் வைத்துக்கொண்டு அநேக ஜனங்களை, தமிழ் ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருந்தார். Et ce pasteur qui était singalais, qui connaissait pas le tamoul, à travers moi, il a emmené beaucoup de tamouls aussi dans le Seigneur. அந்த ஊழியத்துக்கு காரணமே அந்த அருமையான அந்த சகோதரர். Et c'est ce frère qui a été utile pour ce ministère. ஒரு நாள் ஏதோ ஒரு சபைக்கு சும்மா போயிருக்கிறார். Et un jour, on est parti comme ça dans une église. போன இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டார். Et à cet endroit, ils ont prophétisé. உன்னை முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார். Le Seigneur t'appelle pour un ministère à temps plein. அந்த மனுஷன் தன்னுடைய பாஸ்டரிடத்திலே ஒரு வார்த்தை கூட கேட்காமல், Et cet homme n'a pas demandé à son pasteur. அவசரப்பட்டு தொழிலை ராஜினாமா செய்துவிட்டார். Il a démissionné de son travail. கடைசியிலே ஊழியமும் ஒழுங்காய் செய்ய முடியாமல், Et à la fin, il n'a pas pu faire correctement le அந்த ministère. குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்தது. Et cette famille, elle s'est retrouvée à la rue. சமீபத்தில் அவர் இறந்து போனார். Et il n'y a pas longtemps, il est mort. அவருடைய மரண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். J'ai été à son décès. அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது மனம் வேதனைப்பட்டது. Et lorsque j'ai vu sa femme et ses enfants, j'ai été dans la douleur. ரொம்ப ஏழைகளாய், ரொம்ப கேவலமாய் Ils போயிருக்கிறார். sont vraiment pauvres et ils sont vraiment mal à voir. ஒரு பிள்ளையான தீர்க்கதரிசனம். C'est une fausse prophète. தீர்க்க தரிசனங்களிலே 2 கேள்விப்பட்டிருப்பீர்கள். Vous avez entendu parler de 2 prophéties. சரியான தீர்க்க தரிசனம், Les bons prophéties கள்ள தீர்க்க தரிசனம். et les faux prophéties. இந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை விட அபாயமானதும் ஆபத்தானதும் எந்த தீர்க்க தரிசனம் தெரியுமா? Vous savez ce qui est pire que les fausses prophéties? சரியல்லாத தீர்க்க தரிசனம். C'est les prophéties qui ne sont pas correctes. கள்ள தீர்க்க தரிசனம் வேறு, Les fausses prophéties, c'est une autre chose. சரியல்லாத தீர்க்க தரிசனம் வேறு. Et les mauvaises prophéties, c'en est une autre. புரியுதா? கள்ள தீர்க்க தரிசனம் என்றால் Et les faux prophéties, நீ ஊழியத்துக்கு வராதே என்று சொல்லுவது. c'est dire ne viens pas dans le ministère. கள்ள தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்க தரிசனத்துக்கு எதிரானது. C'est être contre la prophétie, c'est ça la fausse prophétie. சரியல்லாத தீர்க்க தரிசனம் என்பது Et les mauvaises prophéties, ஒருவருக்கு பொருத்தமில்லாததை செய்யும்படி சொல்லுவது. c'est dire quelque chose qui n'est pas efficace pour une personne. ஆகவே அன்பானவர்களே, Donc, mes bien-aimés, சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்பட்டது et ça a été dit à travers les songes, les visions, les prophéties. என்று அநேகர் காரியங்கள் செய்கிறார்கள். Et il y en a beaucoup qui marchent à travers cela. சிலவை சரி, Il y en a qui sont corrects, சிலவை பிழை. d'autres qui ne sont pas. பிழையானதை அவர்கள் செய்ய போய் Et ils vont faire les mauvaises choses. மனவேதனை, மன உடைவுக்குள் போகிறார்கள். Ils sont détruits du cœur. உங்களுக்கு நான் ஒன்றை சும்மா சொல்லுகிறேன். Et je dis une chose comme ça. உங்கள் வயிற்றிலே ஒரு குழந்தை இருக்கும் என்றால், Et s'il y a un enfant dans votre ventre, அது ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், இரண்டில் ஏதுவானாலும் கர்த்தர் கொடுக்கிறார். சந்தோஷமாயிருங்கள். et c'est peut-être un garçon, peut-être une fille, c'est le Seigneur qui donne, soyez joyeux. யாராவது உங்களுக்கு வந்து உன் வயிற்றிலே இருக்கிறது ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை இப்படி என்று சொன்னால், Et s'il y a quelqu'un qui vous dit que c'est un garçon ou une fille que vous avez,
நன்றி சொல்லுங்கள். Remerciez-le. அதை அப்படியே நம்பி உடையெல்லாம் வாங்கி எல்லாம் செய்து கொண்டு தடுமாறி போக வேண்டாம். Ne soyez pas troublés en achetant les vêtements pour cela et en faisant les préparatifs à travers cela. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? அந்த அங்கே ஒன்று இருக்குது. Regardez là-bas. சும்மா தான் அதோட பேசின சொல்லிச்சு பாஸ்டர் நான் இப்போ ப்ரெக்னென்ட் அப்படின்னு. Et j'ai parlé comme ça, elle a dit je suis enceinte. பெரிய சாதனை. Et c'est une grande expérience. வாழ்க. நான் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். Et je dis une prophétie. மகளே உன் வயிற்றிலே Et sœur dans ton இருக்கிற ventre, குழந்தை l'enfant qui est, நிச்சயமாக ஒரு ஆண் குழந்தை c'est sûrement un garçon அல்லது ஒரு பெண் குழந்தை. ou sinon une fille. அவ்வளோதான். C'est tout. ஆண் குழந்தை இருக்குன்னு சொல்லி Si c'est en disant que c'est un garçon அது அப்படியே நம்பி et on le croit complètement, அது நீல கலர்ல எல்லாம் வாங்கி on achète tout en bleu, ஆம்பளை சொக்ஸு ஆம்பளை இதெல்லாம் வாங்கி on achète les chaussettes pour garçons. திடீர்னு பெண் குழந்தை பிறந்துட்டா Et s'il y a une fille qui naît après, அது மனசு உடைஞ்சு போய் இனி அதுக்கு பிறகு ஆண்டவரையே நம்பாது. et ensuite elle va plus croire au Seigneur. ஆனா மவளை என்கிட்ட வந்தா நான் எக்ஸ்கியூஸ் சொல்வேன். நான் சொன்ன பொழுது ஆண் குழந்தை இருந்தது நீ நம்பவில்லை. Et j'ai dit les choses et je dirai des excuses. இல்லை விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? சும்மா அவசரப்பட்டு தீர்க்க தரிசனங்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். Ne soyez pas trompés en croyant vraiment à toutes les prophéties. தீர்க்க தரிசனம் சபையை கட்டி எழுப்ப வேண்டும். La prophétie doit bâtir et élever l'Église. தீர்க்க தரிசனம் ஒன்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் Et s'il y a une prophétie qui vous a été dite, உங்கள் ஊழியக்காரரோடு வந்து அதை சொல்லி parlez de ça avec votre serviteur, votre pasteur, கேளுங்கள் இது உண்மையா et demandez-lui si c'est vrai. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? கேளுங்க வசனத்திலே இருந்து வசனத்தின் படி பாருங்கள். Et regardez d'après la Bible. சும்மா ஏமாந்து போக வேண்டாம். Ne soyez pas trompés. இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சிகளிலே இப்போ அடுத்த கூத்து இந்த டிவியில Et l'autre chose, c'est sur la télé, dans la டிவி télé. கேமராவை பார்த்து Et regarde la caméra. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிரதர் நீ Et toi, frère qui regarde la télé, cette émission, எத்தனை பிரதர் பார்த்துக்கிட்டு இருக்குது? il y a beaucoup de frères qui regardent. உன் வயிற்றிலே ஒரு வலி இருக்கு. வயிற்று வலியோட எத்தனை பிரதர் இப்போ இந்த ப்ரோக்ராம லைவ்ல Et பார்த்துக்கிட்டு il y a இருக்குது? beaucoup de frères avec une douleur au ventre qui regardent cette émission. ஆனால் சில நேரம் கவனிங்க, சில நேரம் உண்மையாக அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. Et c'est vrai, il y a vraiment eu ce genre de prophétie. ஆமா ஆமா அந்த ப்ரோக்ராம் நடந்ததே ஒரு மாசத்துக்கு முந்தைய ஒரு மாசத்துக்கு பிறகு பார்க்கிறவர்கள் இப்ப நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற கர்த்தர் இறங்குறாருன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. Mais même l'émission a été enregistrée un mois avant, mais le Seigneur le dit et à l'instant même, il y a un mois après, ça se passe. அமெரிக்காவிலே இந்த தொலைக்காட்சி தீர்க்கதரிசிகளுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. Et en Amérique, on peut plus supporter les choses des gens dans les émissions. இதெல்லாம் துணியெல்லாம் விற்கிறான்ப்பா. Ils sont même en train de vendre des tissus. கடந்த வாரம் நான் இஸ்ரவேலுக்கு போயிருந்த பொழுது Lorsque j'ai été en Israël le mois dernier, இந்த தேவனுடைய அந்த தேவாலயம் இருந்த இடத்திலே போய் ஜெபித்து விட்டு சில துணிகள் கொண்டு வந்திருக்கிறேன். et j'ai emmené certains tissus du temple de Jérusalem. $75 காணிக்கை அனுப்பி உங்களுக்கான துணியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Et envoyez $79 et puis recevez votre tissu. அனுப்புறாங்க ஐயா, துணி விற்கிறான் ஐயா. Ils sont en train même de vendre des tissus. யோர்தான் நதியில இருந்து குப்பியில சின்ன சின்ன போத்தல்கள்ல தண்ணி பிடிச்சு கொண்டு வந்துட்டு ஹோலி வாட்டர்னு விற்கிறான் ஐயா. நம்ம பெந்தெகோஸ்தக்காரன் அமெரிக்காவுல. Aujourd'hui, les pentecôtistes prennent de l'eau en disant du Jourdain et puis ils sont en train de dire c'est de l'eau sainte. இன்றைக்கு பெந்தெகோஸ்தேக்காரர்களை ஏமாற்றுவதற்கு பிசாசு பயன்படுத்தும் நல்ல காரியங்களில் இந்த சொப்பனம் தரிசனம் தீர்க்க தரிசனமும். Et aujourd'hui, les bonnes choses que Satan utilise pour pouvoir travailler, c'est les songes, les visions et les prophéties. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? ஆகவே தயவு செய்து கவனமாயிருங்கள். நம்ப வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. புரியுதா? Je ne dis pas ne croyez pas à cela. சொப்பனம், Les songes, தரிசனம், les visions, தீர்க்க தரிசனம் les prophéties, உண்மை, c'est vrai, உண்டு. elles sont. ஆனால் Mais ஒவ்வொரு சொப்பனம், ஒவ்வொரு தரிசனம், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் வசனத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். et tous les songes, tous les visions, tous les prophéties doivent être sondés d'après la parole. நம்பி ஏமாந்து போக வேண்டாம். Ne croyez pas et ne soyez pas trompés. ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? Est-ce que vous pensez que le Seigneur est en train de parler? கடைசி 11வது காரணம். Dernièrement, la 11e chose. உங்களுக்கு தெரியுமா சில காரியங்களை சிலர் ஏன் செய்கிறார்கள் என்று? Vous savez pourquoi certaines personnes font certaines choses? நல்லா இருக்குது அதை செஞ்சா. Et ça paraît bien lorsque nous le faisons. இங்கிலீஷ்ல it feels good. Ça paraît bon.
ஃபீலிங் ஓவர் அகெயின்ஸ்ட் பிலீவிங், ஓவர் அண்ட் above பிலீவிங். விசுவாசத்தை விட உணர்வு. Et l'émotion, elle est vraiment plus grande que la foi. பாருங்கள், இந்த மனிதர்களுக்கு, அதுவும் நம்மை போன்ற ஆசியாவில் பிறந்த நமக்கு இந்த உணர்வுகள் என்றால் ரொம்ப விருப்பம். Et nous, mais spécialement nous qui sommes nés en Asie, nous aimons beaucoup les émotions. இப்போ நாம் சினிமா படங்கள் பார்த்து பழகினது எப்படி? Comment nous avons appris à regarder le cinéma? தெரியும் அது பொய் என்று. Nous savons que c'est faux. ஆனால் அதை உணர்வுபூர்வமாக ரசிப்போம். தெரியும் பட்ட பொய்ன்னு. Mais nous regardons vraiment avec fermeté. சிவாஜி கணேசன் எத்தனை படத்துல சாகுறாரு? Et Shivaji Ganeshan, dans combien de films il meurt? ஆனா ஒவ்வொரு படத்துல சாகும் போதும் அழுதுகிட்டு தான் பாக்குறாங்க. Mais à chaque fois qu'il meurt, nous sommes en train de le regarder en pleurant. அவர் சாகுற மாதிரி நடிச்சிட்டு பணம் வாங்கிட்டு போறாருன்னு தெரியும். Mais nous savons qu'il est en train de faire son jeu d'acteur et puis il prend l'argent et part. அந்த காலம் வேணா, இந்த காலத்துக்கு வருவோம். Et peut-être à l'époque même, on va prendre cette époque-là. எவ்வளவோ தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கிறது. Il y a beaucoup de travail qu'ils ont, la technologie s'est améliorée. இருந்தாலும் இன்றும் கூட எந்த ஒரு வாகன கம்பெனியும் கண்டுபிடிக்காத ஒன்று என்ன தெரியுமா? Et vous savez, c'est qu'aucune compagnie de voiture n'a encore pas découvert. டிரைவிங் சீட்ல இருந்துகிட்டு இப்படி உடனே அந்த வாகனத்தை விரல்களுக்கு மேலாக பாய பண்றத ஒருத்தனும் Et கண்டுபிடிக்கல. personne n'a fait a découvert pour faire sauter la voiture au-dessus des obstacles. ரோல்ஸ் ராய்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், வோல்வோ, பஜோ, யாருமே கண்டுபிடிக்கல. Et qu'aucune Mercedes, que ce soit Peugeot, aucune marque a découvert cela. ஆனா இன்னைக்கும் தமிழ் பட கதாநாயகன் டாடா லொரியில போய் இப்படின்னா அது பல ஜீப்புகளுக்கு மேலால பாலத்துக்கு மேலால போயிட்டு லேண்ட் பண்ணி. Mais aujourd'hui, dans les films indiens, lorsqu'il fait comme cela, l'acteur, la voiture saute au-dessus d'autres voitures. தெரியும் அது பொய்ன்னு. Ils savent que c'est faux. ஆனா விசில் அடிச்சுக்கிட்டு பாப்பான். Mais ils sifflent et puis ils regardent ce film. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? இதுதான் தமிழன், இதுதான் ஆசியாக்காரன். Et c'est ça les Tamouls, c'est ça les Asiatiques. இந்த உணர்ச்சி வசப்பட சரியான ஆசை. Ils aiment beaucoup les émotions. அழ ஆசை, Ils aiment pleurer, சிரிக்க ஆசை, ils aiment rigoler, துள்ள ஆசை. ils aiment sauter. நேத்து பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் சொன்னார், ஒருத்தர் என்ன செய்வாராம், சிரிச்சுட்டு இப்படி பின்னால பாப்பாராம். விளங்குதா? Et il y a une personne comme le pasteur Rajan Edouard a dit hier qu'il rigole et il se retourne. இதெல்லாம் இந்த நமக்கு இருக்குது, நமக்கு அந்த உணர்ச்சி வசப்பட சரியான ஆசை. யாருக்கு தான் அந்த ஆசை இல்லை? Et nous avons tous envie d'avoir ces émotions-là. இதனால் இன்றைக்கு சில பேர் சில காரியங்களை ஏன் செய்வார்கள்? Et à cause de cela, pourquoi certaines personnes font certaines choses? செஞ்சா நல்லா இருக்குது. Et si je le fais, je me sens bien. Oh, it feels good. Je me sens bien. விளங்குதா? அந்த சில நேரம் ஆராதனைக்குள்ளேயும் அப்படிதான். Et même dans l'adoration, c'est comme ça parfois. ஆண்டவர் இறங்குறாரோ இல்லையோ, Que le Saint-Esprit descend ou pas. விளங்குதா? Et on fait comme cela. விளங்குதா? பேசுகிறார் ஆண்டவர், பேசுகிறார், 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 தொட்டுகிறார், 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 தொடுறாராம் ஆண்டவர். அப்படி சொன்னாதான் ஆண்டவர் தொடுறாராம். Et c'est si on parle comme ça que le Seigneur touche. இல்ல விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? சும்மா தொடவே தேவையில்ல. ஆண்டவர் சர்வ வியாபகர். Le Seigneur est omniscient. சரி, இப்போ ஆண்டவர் உங்களோட இல்லையா? Est-ce que le Seigneur n'est pas avec vous? இந்த இடத்துல ஆண்டவர் உலாவிக்கிட்டு இல்லையா? Et le Saint-Esprit n'est pas parmi vous? இல்ல சொல்லுங்க, இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? Est-ce qu'il est en train d'être là parmi nous? ஆனா Mais நல்ல என்னைய விட நல்ல பேஸ் குரல் இருக்கணும். il faut avoir une voix avec beaucoup plus de basse que moi. தேவன் இந்த இடத்துல, Le Saint-Esprit ici. நோ இப்படி சொல்லணும். ஆவி அபிஷேகம், ஆவி இல்ல, தேவன் இந்த இடத்துல. Le Saint-Esprit parmi vous. வாவ், பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் நல்ல ஒரு பிரசங்கியா வந்துடுவார். மகனே, உன்னை ஒரு பிரசங்கியாக நான் காணுகிறேன். Je te vois comme prédicateur. இப்ப காண்றேன். Et je le vois maintenant. நம்பி நாசமா போயிடாத, ஒழுங்கா படி. ஆண்டவர், Le Seigneur, உன் பக்கத்திலே நிற்கிறார். il est auprès de toi. உணர மாட்டாயா? Est-ce que tu le sens pas? உணர மாட்டாயா? Est-ce que tu le sens pas? அப்ப எப்படி தெரியுமா இருக்கும் தமிழனுக்கு? Et vous savez comment c'est? உண்மையிலேயே தெரியுது. ஆண்டவர், ஆண்டவர், ஆண்டவர் தொடுகிறார். Et ils disent comme ça, le Seigneur me touche. ஆமாவா இல்லையா? C'est vrai ou pas? இப்படித்தானே உணர்ச்சியை மாத்துது.
அப்படியே சும்மா அந்த ஒரு உரசிக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஆண்டவரும் பக்கத்தில் இருக்கிறதை உணர்கிறாயா, Est-ce que tu உணர்கிறாயா, sens que le Saint-Esprit est à உணர்கிறாயா? côté de toi? அப்ப அந்த பக்கத்துல உள்ள ஆளோட உடம்பு பட்டா கூட Et là, on fait comme si on le sent caresser. இப்போ ஒரு புது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? Et vous savez, c'est quoi le dernier modèle? இந்த மாதிரி கடப்புளித்தனம் சிங்கப்பூர்ல தான் தொடங்குது. Et ces choses-là viennent à Singapour. சிங்கப்பூர்ல இருந்து ஆஸ்திரேலியா போயிட்டு அப்புறம் நமக்கு வரும். Et ça va de Singapour en Australie, ça revient vers nous. அன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்தேன். Et la dernière fois, j'étais à Singapour. ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, Il y a une sœur qui est venue qui m'a dit, பாஸ்டர் ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பாஸ்டரும் அந்த பாஸ்டர் அம்மாவும் வந்தாங்க. il y a un pasteur et sa femme qui sont venus d'Australie. அவங்க சர்ச்சுக்கு அடிக்கடி தேவ தூதர்கள் வருவாங்களாம். விசிட்டேஷன் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ். இந்த இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் தியாலஜியா இருக்கும். Et ils disent, oui, il y a les anges de Dieu qui viennent dans leur église. அப்படியே அந்த சிறகடிச்சு தேவ தூதர்கள் அங்கிட்டு இங்கிட்டும் சர்ச்சுக்குள்ள பறப்பாங்களாம். Et ils volent avec leurs ailes dans l'église. அதுல ஒரு சிறகு கொண்டாந்துருக்காங்க ஒரு சின்ன குப்பியில போட்டு. Et ils ont emmené une plume dans un petit bocal. அது எங்க சர்ச்சுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. Et ils ont offert ça à notre église. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Et que pensez-vous de cela? நான் சொன்னேன், Moi, j'ai dit, ஆண்டவர் பாவம், le Seigneur le pauvre. இந்த ஜப்பான்காரங்கிட்ட சொன்னா இப்படி உதிராத நல்ல சிறகா செஞ்சு கொடுப்பான். Si on leur dit aux Japonais, il aurait donné des plumes qui ne tombent pas. இது தாய்வான் மேக் போல இருக்குது. Et on dirait que ça a été fait à Taïwan. தேவதூதன் சிறகடிச்சு பறக்கும்போது ஒன்று ரெண்டு விழுந்திருக்குது. இதுக்கு பொறுக்கி போத்தல்ல போட்டிருக்குது. Quand l'ange என்னடி de Dieu a கதை volé, விடுறீங்க? ils ont fait tomber des plumes. என்னடி கதை இது? Et c'est quoi cette histoire? தேவதூதன் சிறகடிச்சு போது துண்டு துண்டா உழுகுதான், பொறுக்கி வச்சுக்கிறாங்க. Et lorsque les anges de Dieu volent, il y a des plumes qui tombent et ils ramassent. இதை விட ஜப்பான்காரன் நல்லா செஞ்சு கொடுப்பான் ஆண்டவருக்கு. Mais les Japonais le font encore mieux pour le Seigneur. இல்ல உண்மையை சொல்றேன், கேள்விப்பட்டீங்களா தெரியல, இப்ப இந்த தேவதூதர்களுடைய சிறகை வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. Et aujourd'hui, ils sont avec les plumes des anges de Dieu, ils sont en train de montrer des shows. இதெல்லாம் இவனுக்கு இப்பதானே தெரியும், கிறிஸ்தவனுக்கு. Aujourd'hui, c'est maintenant que les chrétiens le savent. நான் வாழ்ற கண்டியில புத்தரோட பல்லையே வச்சிருக்காங்க. J'ai même les dents de Bouddha dans là où je vis. இல்லையா, சென்னையில தோமாவனுடைய பல்ல வச்சிருக்காங்க. Et à Chennai, ils ont les dents de Thomas. இல்ல விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? இந்த தேவ தூதர்கள் வர்றாங்களாம், சிறகடிக்கிறாங்களா உன் பக்கத்துல. தூதர்கள் அப்படி சிறகடிச்சுக்கிட்டு போறது உனக்கு உணருதான்னா நம்ம ஆளுக்கு உணரும், சும்மாவே உணரும். Et lorsqu'on dit oui, l'ange de Dieu est à côté de toi, ils le sentent, on dit. விளங்குதா? அந்த உணர்ச்சி, கவனம், உணர்ச்சி நம்மை கட்டுப்படுத்த கூடாது. Il ne faut pas que les émotions nous contrôlent. நாம் உணர்ச்சியை கட்டுப்படுத்த. Mais c'est à nous de contrôler les émotions. இப்ப இதனால் தான் உண்மையாகவே சில நேரம் ஆவியின் அபிஷேகம் வரும்போது இப்போ அதை கூட நம்பாமல் போகிறார்கள். Et aujourd'hui, même quand le Saint-Esprit parle, ils ne croient plus ça. இப்ப பாருங்க, உண்மையாக விழுவது உண்மையா பொய்யா சொல்லுங்க? Et si on tombe vraiment, est-ce que c'est vrai ou pas? உண்மையா? தேவனுடைய பிரசன்னத்திலே சில பேருக்கு தாங்க முடியாமல் அவர்கள் அப்படியே விழுவார்கள். Et dans la présence de Dieu, il y en a qui ne peuvent pas supporter et qui tombent. அப்போ உண்மையாக தீர்க்க தரிசனம் உண்டு. Et il y a des vraies prophéties. உண்மையாக தேவனுடைய பிரசன்னத்தினால கேட்டுக்கிறங்க, சில நேரங்களில் ஆண்டவர் இருக்கிறார் தான் எந்த நேரமும். Et le Seigneur est constamment là. சில நேரங்களில் அவருடைய பிரசன்னத்தை உணர செய்வார். Mais parfois, il fait sentir sa présence. அவர் அசைவாடும் விதம் மாறும். Et la façon dont il est là, il va changer. அதனால் ஒரு பாட்டு பாடுவோமே, அசைவாடும் ஆவியே, உண்மையான பாட்டு. Et on chante Marche Seigneur, et c'est une vraie chanson. ஆண்டவர் அசைவாடும் சந்தர்ப்பங்கள் உண்டு. Il y a des moments où le Seigneur marche. ஆண்டவர் நம்மை ஸ்பரிசிக்கும் சந்தர்ப்பம் உண்டு. Il y a des moments où le Seigneur nous rencontre. ஆண்டவர் நம்மை தொடும் சந்தர்ப்பம் உண்டு. Il y a des moments où le Seigneur nous touche. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களின் போது நம்மில் சில பேருக்கு அது தாங்க முடியாமல் அவர்கள் கத்தி குளறி விழுந்து உருண்டு அப்படியெல்லாம் நடப்பது உண்டு. Et c'est vrai qu'il y en a qui pleurent, qui tombent lorsque le Seigneur les touche. ஆனால் தொட்டதற்கெல்லாம் உணர்வு பூர்வமானவற்றை போட்டு 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 இப்போ உண்மையையும் நம்ப முடியாத அளவுக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். Et à cause des émotions, il y en a beaucoup qui sont trompés et qui on peut plus croire à la réalité. எத்தனையோ வாலிப பிள்ளைகளை கேட்டு பாருங்க. Et demandez à beaucoup de jeunes gens. விழுகிறத நம்புறீங்களா? Est-ce que vous comprenez, vous croyez au fait qu'on tombe? தேவ பிரசன்னம் இப்படி எல்லாம் வரத நம்புறீங்களா? Est-ce que vous croyez que la présence de Dieu vient ainsi? நம்ப Ils மாட்டாங்க. vont pas le croire. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? இந்த பொய்யானதுகளை பார்த்து பார்த்து பழகிவிட்டது. Parce qu'ils sont habitués à voir ce qui est mensonge. அதான் அடிக்கடி நான் சொல்லுவேனே,
C'est pour ça que je dis souvent. வேதத்துல எதுவா இருந்தாலும் அதனுடைய கனிகளால் அறிவீர்கள். அப்படித்தானே? Et quoi qu'il en soit dans la parole, vous le saurez par les fruits. இப்ப இங்க வந்து விழுந்து உருண்டு பரண்டு எழும்பி போகும்போது வந்த மாதிரியே கடப்புளித்தனமா போனா Et s'ils viennent ici, ils tombent et ils se roulent par terre et puis qu'ils repartent comme ils sont venus, அத வாலிபர்கள் பிள்ளைகள் பார்க்கறாங்க இல்லையா? les jeunes gens, les enfants le regardent. அம்மா இங்க அவுத்து போட்டுக்கிட்டு உழுகுது. Et ici, la mère, elle enlève tout et elle tombe. உருளுது. Elle se roule par terre. நாக்காளி எல்லாம் மோதிக்கிட்டு போகுது. Elle enlève tous les chaises. அதே அம்மா வீட்ல அப்பாவோட சண்டை பிடிக்கும் போது பேயாட்டம் ஆடுது. Et lorsqu'elle est la mère, cette même mère, elle est en train de se disputer avec son père, elle est comme le démon. அந்த புள்ள எப்படி நம்பும்? புரியுதா? Comment l'enfant va croire? இந்த மாதிரியான சம்பவங்களின் நிமித்தமாக Et c'est à cause des choses comme cela உண்மையை கூட பொய்யாக்க கூடிய பிசாசின் செயல்பாடு இன்றைக்கு சபைகளுக்குள்ளே நடக்கும். et même la réalité devient un mensonge à cause de Satan. ஆகவே அன்பானவர்களே, உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்த பழக வேண்டும். Donc nous devons apprendre à contrôler les émotions உண்மையான தேவ பிரசன்னத்திலே அழுவது, et pleurer vraiment dans la présence de Dieu. உண்மையான தேவ பிரசன்னத்தை உணரும் போது தாங்க முடியாமல் போவது, Et sentir vraiment la présence de Dieu et ne plus le supporter. அது எல்லாம் நல்லது. அதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Et ça, tout ça est bon et c'est le Seigneur qui nous l'a donné. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? சத்தம் போட்டு கத்தி ஜெபிப்பது வேதத்திலே உண்டு. Et crier et prier fort, c'est dans la parole. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்படி ஜெபிக்கிறதை பார்த்து தான் ஜனங்கள் குடித்து விட்டு கத்துகிறதாக நினைத்தார்கள். Et dans Acte 2, c'est que lorsqu'ils ont prié ainsi qu'ils ont cru qu'ils ont bu et ils sont en train de prier. ஆனால் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் தொட்டதற்கெல்லாம் கத்திக் கொண்டிருக்கவில்லை. Mais Pierre et les autres apôtres n'ont pas crié pour tout ce qu'ils ont été touchés. ஆகவே இந்த உணர்ச்சி நல்ல ஒரு உணர்வு வருகிறது என்பதற்காக அதை செய்யக்கூடாது. Nous ne devons pas faire les choses parce que nous avons une bonne émotion dans la chose. Feels good. Parce qu'on se sent bien. We are not feelers, we are believers. நாம் உணர்வாளிகள் அல்ல, நாம் விசுவாசிகள். Nous ne sommes pas des gens qui sentent les choses, mais nous sommes des fidèles. அப்போ இந்த நல்ல உணர்ச்சி வருகிறது என்பதற்காக காரியங்களை செய்யக்கூடாது. Nous ne devons pas faire les choses parce que nous avons de bonnes émotions. இப்போ இந்த 11 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். Donc là j'ai dit les 11 points. இப்போ ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். Et maintenant nous sommes venus à un moment important. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். J'aimerais prier pour vous. எப்படி என்றால், Vous savez comment? இந்த 11 காரியங்களையும் நான் ஞாபகப்படுத்த போகிறேன். Et je vais vous rappeler les 11 points. இந்த ஒவ்வொன்றாக சொல்லி Je vais vous les dire un par un. நான் உங்களிடத்துல கேட்க போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? Et je vais vous demander, est-ce que vous agissez ainsi? ஆம் என்றால் நேர்மையாக கையை தூக்குங்கள், அவ்வளவுதான். Si c'est oui, levez vraiment la main. 11 எத்தனை பேருக்கு 11 இருக்கின்றன என்று பார்க்கலாம். Et dans les 11 choses, on va voir combien ont les 11 points. அது வெட்கப்பட வேண்டிய ஒன்றல்ல. Et il n'y a rien à avoir honte. நேற்று சொன்னேன், இதை முதலாவது நான் என் சபையில பேசும்பொழுது 7 காரியங்களுக்கு நான் மனம் திரும்ப வேண்டி வந்தது. Et quand j'ai parlé la première fois dans mon église, j'ai dû me repenttre de 7 choses. ஆனால் இனி நாம் கவனமாய் வாழ வேண்டும். Maintenant, moi, je dois faire attention. எதன் அடிப்படையில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்? Avec quelle base je vous ai donné cette parole? யாக்கோபு 1:22. Jacques chapitre 1 verset 22. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாம் இருக்க கூடாது. Non seulement des personnes qui écoutent la parole, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். mais aussi ceux qui marchent selon cette parole. அப்போ திருவசனம் எங்களுக்கு எதை சொல்லுகிறதோ அதை மாத்திரம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Nous devons seulement être des personnes qui font ce que cette parole nous dit. சரி, ஒவ்வொன்றா போமா. முதலாவது, Donc premièrement, ஏன் சில காரியங்களை செய்கிறோம்? pourquoi nous faisons certaines choses? அதிகமானோர் செய்கிறார்கள் அல்லது அதிகமான பேர் சொல்லுகிறார்கள் என்பதற்காக. Parce qu'il y a la majorité qui le dit, il y a la majorité qui le fait. இனி அப்படி செய்ய வேண்டாம். Maintenant, ne le faites plus. பெரும்பான்மையினர் சொல்லுவது சரியாய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Ce que la majorité dit n'est pas forcément correct. எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? Combien de personnes vous pouvez dire? இது சபையிலே மாத்திரமல்ல, Non seulement dans l'église, தனிப்பட்ட வாழ்க்கையில, dans la vie personnelle, குடும்ப வாழ்க்கையில, dans la famille, சபை வாழ்க்கையில, dans l'église, ஊழிய வாழ்க்கையில, dans le ministère. அநேகம் பேர் செய்ததை நானும் செய்ய போய் பல தடவை குழப்பிக் கொண்டிருக்கிறேன். Et j'ai voulu faire ce que la majorité fait et je suis en train de tout détruire. இனி அப்படி செய்ய மாட்டேன். Maintenant, je le ferai plus. சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி காட்டுங்க பாருங்க. Combien de personnes vous pouvez dire cette chose? Praise the Lord. இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிறகு Nous allons prier pour ces personnes ensuite. இரண்டாவது காரியம், Deuxièmement, படித்தவர்கள் சொன்னார்கள். les gens qui ont étudié l'ont dit. அல்லது படித்தவர்கள் செய்கிறார்கள். Parce que ceux qui ont étudié le font. இதனால் செய்கிறார்கள் சில பேர். C'est pour cela que certains le font. சில ஊழியர்கள்
Certains serviteurs, இந்த படித்த ஊழியக்காரர்கள் சபை நடத்துவது போல இவர்கள் நடத்த பார்க்கிறார்கள். parce que les serviteurs qui ont étudié, ils dirigent leur église de la même manière, ils veulent diriger l'église. சில விசுவாசிகள் Certains fidèles, தங்கள் ஊழியக்காரரை நம்புவதை விட plus que de croire leurs serviteurs, இந்த டாக்டர் பட்டம் வாங்கி ceux qui ont reçu le diplôme de docteur, பெயருக்கு பின்னால் பல பட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவதை நம்புகிறார்கள். ils sont en train de croire ceux qui ont beaucoup d'intitulés derrière leur prénom. அதிலும் இலங்கை இந்தியாவிலே வாழுகின்ற கிறிஸ்தவர்களுடைய கதி என்ன தெரியுமா? Et vous savez l'histoire des chrétiens d'Inde et du Sri Lanka? எவனாவது ஒரு பிரசங்கி வந்து அவன் சொல்லுவதை ஆங்கிலத்திலும் சொன்னால் அதை நம்புவார்கள். Et si celui qui vient prêcher, il dit une chose et qu'il le dit en anglais, ils vont le croire. ஏன்னா ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச பாஸ்டர் இல்லையா, Parce il connaît aussi l'anglais. விஷயம் தெரிஞ்சவர், C'est quelqu'un qui connaît les choses. படிச்சவர். C'est quelqu'un qui a étudié. விளங்குதா? Est-ce que vous comprenez? இந்த படித்தவர்கள் சொல்லுகின்றபடினால் அதை நம்பக்கூடாது. நேற்று நான் தெளிவாய் சொல்லிக் கொடுத்தேன். Et j'ai appris hier, il ne faut pas croire à ceux qui ont vraiment étudié. படிப்பில் வருவது அறிவு. Ce qu'on reçoit des études, c'est l'intelligence. ஆனால் கர்த்தருக்கு பயப்பட்டால் தான் ஞானம் வரும். Mais c'est si nous craignons Dieu que nous aurons la sagesse. கர்த்தருக்கு பயப்பட்டு அதனால் ஞானம் பெற்றவன் படித்தும் அறிவை பெற்றால் அது பெரிய ஆசீர்வாதம். Et si il y a quelqu'un qui craint Dieu à la sagesse et qu'il étudie et qu'il reçoit l'intelligence, c'est une autre histoire. பவுல் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள். Et Paul, il était ainsi. ஆனால் கமாலியலை பற்றி சொன்னேன். Et j'ai parlé de Gamaliel. பவுலை விட பண்டிதர் அல்லவா? Il était plus diplômé que Paul. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. Mais il n'avait pas la crainte de Dieu. ஆகவே இந்த படித்தவன் சொல்லுகிறான், படித்த பிரசங்கம் பண்ணால் மாத்திரம் கேட்பேன். Et c'est parce que c'est le serviteur, le prédicateur qui a étudié, et je l'écouterai. அதனால் அப்படி நான் இருந்திருக்கிறேன், இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் Et ceux qui disent qu'ils ont été comme ça, qui disent qu'ils ne le feront plus, levez les mains. வெரி குட், வண்டர்ஃபுல். மூன்றாவது, Troisièmement, காலாகாலமாக செய்யப்பட்டு வந்தது, parce que ça a été fait d'époque en époque. அதனால் செய்யத்தான் வேண்டும். C'est pour cela qu'il faut le faire. என்ன செய்ய? Que faire? எங்களுடைய வழக்கம் இப்படி இருக்கிறது. Et notre habitude est appris comme ça. இப்படி நிறைய காரியங்களை செய்தவர்கள். Et ceux qui ont fait beaucoup de choses ainsi, எங்க உங்க கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். levez les mains et montrez. குடும்ப வாழ்க்கையில இதெல்லாம் கல்யாணங்கள் Que ce soit dans la famille. நிறைய விஷயம். Et il y a des choses qu'on peut savoir seulement dans les mariages. காலாகாலமா எங்கட சனம், Et nos gens இப்படி தானே செய்யும். Nos gens, ils font comme ça là. எங்க ஊர்ல இப்படி தான் செய்வாங்க. Dans notre ville, ils font comme ça. நாங்க எந்த மாதிரியான குடும்பம்னா எங்களுக்கு இப்படி தான். Et dans notre famille, c'est comme ça. அந்த மாதிரி ஒரு நாளும் அது கூடாது. Et jamais il ne faut faire comme cela. பரம்பரையாக காலகாலமாக செய்யப்பட்டு வந்தது என்பதற்காக அது சரியாகி விட முடியாது. Les choses qui ont été faites d'époque en époque, de génération en génération, c'est pas pour cela qu'il faut les faire. கை தூக்கி காட்டுங்க அப்படிப்பட்டவங்க யாரோ. Les gens comme cela, levez les mains. ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். காலகாலமாக செய்யப்பட்டு வந்தது என்ன வர வர கை குறையுது. பயப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. Il y a moins en moins de mains. சரி, அடுத்தது இந்த பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். Parce que les grands le disent. இந்த தமிழனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த பெரியவங்க தான். Et le problème des Tamouls, c'est vraiment les grandes personnes. முத வியாழக்கிழமை ஒரு வீட்டுக்கு போக கூடாது பாஸ்டர். Le jeudi, il faut pas aller chez quelqu'un. ஏன்? Pourquoi? இல்ல பெரியவங்க சொல்லுவாங்க போக கூடாது. Parce que les grands disent qu'il faut pas y aller. யார் அந்த பெரியவங்க? Qui sont ces grandes personnes? இவங்களுக்கே தெரியாது. Même eux, ils le savent pas. எவனோ எப்போ ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துக்கு போட்டது பெரியவங்க சொன்னாங்க. Et ça a été mis pour autre chose. Et le grand a dit. இந்த பெரியவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. On peut pas croire ce que les grands disent. சபைகளிலும் பெரிய சபை நடத்துகிற ஊழியக்காரன் சொல்லுகிறபடினால் எல்லாம் சரியாகி விடாது. C'est pas parce qu'il y a un serviteur qui dirige une grande église qui le dit que c'est forcément correct. வயது முதிர்ந்தவர் சொல்லுகிறபடினால் அது சரியாகி விடாது. Et c'est pas parce que c'est quelqu'un de plus âgé qui le dit que c'est forcément correct. ஆகவே பெரியவர்கள் சொல்லி நான் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறேன், இனி கவனமா இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி. Et ceux qui disent maintenant je vais faire attention, j'ai fait les choses parce que les grands le disent. வெரி குட். அடுத்தது, இதுனா நிறைய பேர் இருக்கிறீங்க. நானே சொன்னேன் என்னுடைய வாகனத்துக்கு இதுதான் நடந்ததுன்னு. Et ensuite il y en a beaucoup. J'ai dit moi aussi pour mon véhicule c'est ce qui s'est passé. மத்தவங்க செஞ்சு அவங்க உருப்பட்டாங்க. Parce que les autres l'ont fait et ils ont réussi. அவங்களுக்கு அது வாச்சுது. Eux ça leur a réussi. அதனால நானும் செய்றேன். Donc moi aussi je vais le faire. எல்லாரும் போனா போல நானும் போனேன் சாமி மலை. அது சொல்ல முடியாது. இல்ல விளங்குதா? ஒருவர் ஒரு வியாபாரத்தை செய்தார். Il y en a un qui a commencé un commerce. அவருக்கு லாபம் வந்தது. Lui il a réussi. அதனால் நானும் அந்த வியாபாரத்தை செய்ய போவேன். Donc moi aussi je vais commencer ce commerce. ஒருத்தருக்கு அது நல்லா வந்துருச்சுனா ஒருத்தர் கனடா போனார், நல்லா இருக்கிறார் கனடால. Et il y en a un qui est parti au Canada, il est bien au Canada. நானும் கனடா போறதுக்கு ஆசை. Donc moi aussi j'ai envie d'aller au Canada. இந்த மாதிரி மற்றவனுக்கு வாய்த்தது என்று
நானும் செய்ய போய் சொதப்பிக் கொண்டவர்கள் யாராவது இருக்கீங்களா என்னைய மாதிரி? Est-ce qu'il y a des கையை personnes தூக்கி qui ont காட்டுங்க. cru que ça a réussi aux d'autres et ça réussira aussi pour moi? இனி வேண்டாம். Maintenant, il n'y en a plus besoin de ça. எனக்கென ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்று பார்த்து Nous allons prendre ce que le Seigneur a réservé pour nous நாம் செய்வோம். et nous allons faire ça. அடுத்தது Ensuite, ஒரு தடவை நான் இல்ல நான் தப்பு செய்தால் ஆண்டவர் எனக்கு பேசுவார். si je fais quelque chose de mal, le Seigneur me parlera. செய்யக்கூடாததை தவறானதை நான் செய்தால் Si je fais quelque chose qu'il ne faut pas faire, quelque chose qui est un péché, ஆண்டவர் என்னை நிறுத்தட்டுமே என்று சொல்லி இவர்கள் தொடர்ந்து தவறிலே இருப்பார்கள். et eux, ils vont continuer à faire leur erreur parce qu'ils se disent que le Seigneur va les arrêter. அந்த நான் ஒரு உதாரணம் சொன்னேனே, ஒரு ஊழியக்காரன், Et moi, je vous ai donné l'exemple d'un serviteur. ஒரு விசுவாசியின் மனைவியை இவர் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் Il என்று. vit avec la femme d'un fidèle. அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், Et ce qu'il est en train de dire, ஆண்டவர் சொன்னால் நான் இவளை விட்டு விடுகிறேன். si le Seigneur me dit, je la lâche. ஆண்டவர் இதுவரை சொல்லவில்லை, ஆகவே ஆண்டவருக்கு அது தவறாய் தெரியவில்லை. Et le Seigneur n'a rien dit jusqu'à présent, donc ça ne paraît pas mauvais auprès du Dieu. நேற்று சொன்னேன், ஆபிரகாமையும் தாவீதையுமே ஆண்டவர் நிறுத்தவில்லை அவர்கள் தவறு செய்யும்போது. Donc hier, je vous ai dit que lorsque Abraham et David ont péché, le Seigneur ne les a pas arrêtés. ஆபிரகாமையும் தாவீதையும் விட பெரியவர்கள் இங்கே இல்லை. Il n'y a personne qui est plus grand qu'Abraham et David ici. ஆகவே நாம் தவறு செய்தால் ஆண்டவர் நிறுத்த மாட்டார். Donc lorsque nous commettons une erreur, le Seigneur ne nous arrêtera pas. ஆகவே அப்படி நினைத்தவர்கள் கையை தூக்குங்க பாப்போம். Et donc ceux qui ont pensé comme ça, levez les mains. வெறும் 3 பேர் தானா, 4 Est-ce qu'il y a பேர் que 3 தானா? personnes, 4? சரி, ஓகே. அடுத்தது, நான் ஒரு தடவை செய்தேன், மாட்டிக்கொள்ளவில்லை. Moi, je l'ai fait une fois, je ne me suis pas fait attraper. ஒரு தடவை 2 தடவை செய்தேன், பெரிய பிரச்சனை இல்லை. Je l'ai fait une fois, 2 fois, j'ai pas eu de problème. இப்படி நினைத்து தப்பு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள், Ceux qui pensent comme cela et qui continuent de faire les erreurs, உடனே அதை விட வேண்டும். il faut absolument arrêter cela. ஏனென்றால் கர்த்தர் மனம் திரும்ப சந்தர்ப்பம் கொடுப்பார். Parce que le Seigneur donnera le temps de se repentir. வழங்குதா? அவருடைய கிருபையை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. Donc sa grâce, nous ne devons pas la prendre à la légère. சரி, இது யாருக்காவது இருக்கீங்களா? Est-ce qu'il y a des personnes qui ont cela? உண்டு. ஓகே, praise the Lord. Right. அடுத்தது, Et ensuite, பலன். et les résultats. நான் சில விஷயங்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்கிறது. Parce que quand je fais certaines choses, j'ai de bons résultats. சில விஷயங்களை செய்தால் நல்ல வருமானம் வருகிறது. Lorsque je fais certaines choses, j'ai de bons revenus. சில விஷயங்களை செய்தால் சபைக்கு ஜனங்கள் வருகிறார்கள். Lorsque je fais certaines choses, il y a beaucoup de gens qui viennent. சில விஷயங்களை நான் செய்தால் நண்பர்கள் கிடைக்கிறார்கள். Lorsque je fais certaines choses, j'ai des amis. ஆகவே நான் செய்வது சரியாய்த்தான் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். Donc ils pensent que ce qu'ils font est juste. பலனை பார்க்க கூடாது. Nous ne devons pas regarder le résultat. சபை வளருகின்றபடினால் அந்த சபை சரியான சபை என்று சொல்ல முடியாது. On ne peut pas dire parce que l'église grandit que c'est une bonne église. கள்ள உபதேச சபைகளும் பயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. Même les églises avec des fausses doctrines, ils sont en train de grandir. ஆகவே இந்த பிரதிபலன், ரிசல்ட்ஸ், இதை பார்க்க கூடாது. Donc il ne faut pas regarder le résultat. கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நேற்று சொல்லிக் கொடுத்தேன். J'ai dit qu'il faut vivre une vie en donnant des fruits. ஆகவே இந்த பலனை பார்த்து நான் இவ்வளவு காலம் காரியம் ஆற்றி இருக்கிறேன், இனி அப்படி செய்ய மாட்டேன், நான் என்னுடைய கடமையை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி Et ceux qui ont attendu le résultat et qui ont agi et maintenant qui ne veulent plus le faire. Wonderful, praise the Lord. இதுதான் முக்கியம், விளங்குதா? Et c'est ça qui est important. அடுத்தது, Ensuite, இன்றைக்கு நாம் பார்த்தது, donc ce qu'on a vu aujourd'hui, என் மனதுக்கு பட்டதை செய்வேன். je ferai ce qui me tient à cœur. இதுக்கெல்லாம் நிறைய பேர் கையை தூக்கி ஆகணும். Et il y en a beaucoup qui doivent le faire. என்ன இருந்தாலும் என் மனசுக்கு படட்டுமே. Donc il faut que ça me touche à cœur. எத்தனை பேர்? Combien de personnes? இனி மனசுக்கு படுறது செய்ய வேண்டாம். Donc maintenant il faut plus faire comme ça. Et on doit faire ce que dit la parole. பயங்கரமான. அடுத்தது, சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம், இவற்றை குறித்து கவனமாக இருப்பேன். இனி சொல்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. Ceux qui disent que je ferai attention aux songes, aux visions et aux prophéties maintenant. கட்டாயம் இவற்றை நீங்கள் நம்ப வேண்டும். ஓகேயா? Il faut absolument croire à cela. சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம் இவை தேவனுடைய சித்தம் வார்த்தையில் இருக்கிறது. இன்று சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம் மூலம் கர்த்தர் பேசுகிறார். Les songes, les visions, les prophéties sont correctes et elles sont dans la parole et le Seigneur parle encore à travers cela. ஆனால் நான் கவனமாக இருப்பேன். Mais je ferai attention. வசனத்தின்படி நான் ஆராய்ந்து பார்ப்பேன். Et je sonderai la chose d'après la parole. Wonderful, praise the Lord. கடைசி, Dernièrement, நான் இனி உணர்ச்சிகளின்படி நான் செய்ய மாட்டேன். et dorénavant, je ne ferai plus d'après mes émotions. எப்படி உணர்தோ இல்லையோ, இங்க பாருங்க ஒரு விஷயம். Et donc, une chose. எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவீங்க? Combien de personnes vous parlez en langue? கை தூக்கி காட்டுங்க. Levez les mains. தனியாக
Personnellement, நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது lorsque vous parlez en langue, எவ்வளவு கஷ்டம். combien c'est difficile. அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்கும் தெரியுமா? Vous savez ce qui se passe lorsque vous parlez en langue? நான் சொல்றது சரியானா கையை தூக்கி காட்டணும் எனக்கு. Si c'est vrai, levez les mains. அந்நிய பாஷை பேசும்போதுன்னு பார்த்து மனசு இந்த உலகத்தையே மேய போயிடும். Lorsque on veut parler en langue, notre conscience va voyager dans le monde. 38 வருஷங்களாக அந்நிய பாஷை பேசுகிறேன். Ça fait 38 ans que je parle en langue. இப்போ கூட நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த உடனே Et même maintenant, lorsque je commence à parler en langue, இந்த பாழாய் போன மனது எங்கெங்கெல்லாம் போகும் தெரியுமா? vous savez jusqu'à où va ma conscience? இந்த நான் யோசிக்காததெல்லாம் இவர் ஞாபகப்படுத்திட்டு இருப்பார். Il est en train de me rappeler tout ce que je ne pense pas. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி இருந்த வாழ்க்கையெல்லாம் கூட இவர் ஞாபகப்படுத்திட்டு இருப்பார். Il va me rappeler même la vie que j'avais avant d'être sauvé. என்ன நடக்கும் தெரியுமா? Vous savez ce qui se passe? ஒரு மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபித்து முடிக்கும் பொழுது எந்த உணர்வு வரும் தெரியுமா? Vous savez ce qui se passe après 1 heure après avoir parlé en langue? நான் ஒழுங்கா ஜெபிக்கல. Donc j'ai pas bien prié. தேவையில்லாத மற்ற விஷயங்கள் தான் நினைச்சிட்டே இருக்கேன். J'étais en train de penser à autre chose. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்கு? Combien de personnes ont cette conscience? அப்படிதான் இருக்கும். C'est comme ça que c'est. அப்படிதான் இருக்கணும். C'est comme ça qu'il doit être. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது மூளை அல்ல, ஆவி. Parce que ceux qui parlent en langue, c'est pas la tête, c'est l'esprit. நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது அல்லவா? Nous avons le corps, la chair, l'esprit, l'âme. ஆவி தான் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறது. Et c'est l'esprit avec l'Esprit Saint qui se joint et qui se joint et qui prie. ஆனால் மூளை ஆத்துமா சம்பந்தப்பட்டது. Mais la pensée, ça c'est lié avec l'âme. ஆகவே அந்நிய பாஷை மூளைக்கு புரியாதல்லவா? Donc le parler en langue, le cerveau ne peut pas le comprendre. மூளை வேறு விஷயங்களை நினைக்க ஆரம்பித்து விடும். Le cerveau va commencer à penser à autre chose. அப்போ மூளைக்கு தான் உணர்ச்சி உண்டு. Donc c'est pour le cerveau qu'il y a les émotions. அப்போ மூளையின் அந்த கட்டளை உணர்ச்சி என்ன தெரியுமா? Vous savez c'est quoi l'émotion du cerveau? நீ ஒழுங்காய் ஜெபிக்கவில்லை. Et tu n'as pas bien prié. You did not concentrate. நீ அவதானமாய் ஜெபிக்கவில்லை. Tu n'étais pas concentré. ஏனென்றால் நீ ஜெபிக்கும் பொழுது வேறு காரியங்களை நினைத்துக் கொண்டிருந்தாய். Parce que lorsque tu as prié, tu pensais à autre chose. 1 மணி நேரம் வேஸ்ட். 1 heure c'était parti en vain. அப்போ நீங்கள் எப்படி எதை நம்ப போகிறீர்கள்? Qu'est-ce que vous allez croire? உங்கள் உணர்வை. C'est votre émotion. அப்போ அந்த திருப்தி இல்ல. Donc vous n'êtes pas satisfait. அநியாயம். Dommage. இதனாலேயே अनेகர் அந்நிய பாஷை ஜெபிக்கிறதை விட்டு விட்டார்கள். Et c'est pour cela qu'il y en a beaucoup qui ont arrêté de parler en langue. எனக்கு உண்மையான அந்நிய பாஷை தான் கிடைச்சிருக்கான்னு கூட தெரியல பாஸ்டர்ங்கற லெவலுக்கு வந்துருச்சு. Et c'est même arrivé au niveau où ils croient est-ce que j'ai reçu le bon parler en langue? சர்ச்சில் இருந்தால் பரவாயில்ல பாஸ்டர், அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது கொஞ்சம் அவதானம் இருக்குது. ஆனால் தனியாக அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது எனக்கு யோசனையாக வருது, பிசாசு யோசனையாக கொண்டாந்து போடுறான். Lorsque je suis à l'église, je parle en langue, je suis un peu concentré, mais lorsque je suis individuellement en train de parler en langue, je pense à autre chose. பிசாசு இல்லை. Ce n'est pas Satan qui amène ses pensées. அப்படித்தான் இயக்கும். C'est comme ça que ça marche. உணர்வை நம்ப வேண்டாம். Ne croyez pas les émotions. அந்நிய பாஷை உங்கள் வாய் பேசியதா? Si votre bouche a parlé de parler en langue, உங்கள் ஆவி பிதாவினிடத்திலே பேசிவிட்டது. Votre âme, votre esprit a parlé au Père. விசுவாசிக்க வேண்டும். Il faut le croire. உணர்வை நம்பக்கூடாது. Il ne faut pas croire aux émotions. வணங்குதா? இனி ஒழுங்கா அந்நிய பாஷை ஜெபிப்பீங்களா? Est-ce que vous allez maintenant parler en langue அந்நிய correctement? பாஷை ஜெபிக்கும் போது என்ன நடக்கணும்? Que doit se passer lorsque vous parlez en langue? மூளை எல்லாத்துக்கும் போயிட்டு வரணும். முந்தி நீங்க பார்த்த சினிமா படம்லாம் அப்படியே இப்ப பார்க்குற மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வரும். Il faut que vous vous rappelez des autres films que vous avez vus avant. வணங்குதா? உண்மையில வாய் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும், La bouche va parler en langue. மூளை சொல்லிக்கிட்டு இருக்கும், நீ என்னோட வந்து அம்மி அரைத்தாயா என் குல பெண்களுக்கு அப்படின்னு அந்த பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கும். Et le cerveau va parler à sa manière. ஆனால் அந்நிய பாஷையில நீங்கள் உணர்வை நம்ப வேண்டாம். Ne croyez pas les émotions. உணர்வை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். Il faut contrôler nos émotions. எழுந்திருங்கள், நான் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து Donc vous allez vous lever, je vais prier pour vous tous.